தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் மாலை 3 மணிக்கு இந்த இடத்தில் ஒரு விசேஷித்த வாலிபர் கூட்டம் நடைபெறும். வாலிபர்களும் மற்றும் பெரிய விசுவாசிகள் பெரியவர்களும் இந்த இடத்திலே வந்து வாலிபர் கூட்டத்திலே பங்கு பெற்றுக் கொள்ளலாம். இந்த நாளிலும் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறதான ஜனத்துக்கு ஏற்றதான நல்ல ஆலோசனைகளை தூதுகளை பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்தளிக்கும்படிக்கு நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் தயவு செய்து வாசியுங்கள். Let us read from Proverbs chapter 30 verses from 24 to 28. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரமனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நீதிமொழிகளின் புத்தகம் சாலமோனின் மூலமாக எழுதப்பட்டது என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். All of us are familiar with this Proverbs which is being written by Solomon. சாலமோன் அவன் ராஜாவாக்கப்படுகிறதான காலகட்டங்களிலே அவன் ஒரு இளைஞனாக வாலிபனாக காணப்பட்டான். Solomon, when he was made a king, he was a young man. அவன் ராஜாவாக்கப்படுகிறதான அந்த காலகட்டங்களிலே தேவ ஆலயங்கள் இந்த உலகத்தில் இல்லாதிருந்தது. ஆனால் ஆசரிப்பு கூடாரம் காணப்பட்டது. When he was made a king at that time, there were no temple of God, but still they were the tabernacle. அந்த நாட்களிலே ஆலயங்கள் இல்லாதபடியினால் ஜனங்கள் மேடைகளின் மீது வைத்து அவர்கள் பலி செலுத்தி வந்தார்கள். In those places, just because there were no worship places, the people of God offer the offerings upon the high places and worship the Lord. சாலமோன் ராஜாவாக்கப்பட்டதான் அந்த ஆரம்ப காலகட்டங்களிலே அவன் ஆண்டவரின் மேல் அன்பு கூர்ந்து அவன் மேடைகளின் மேல் அநேக பலிகளை அவன் செலுத்தினான். When Solomon was made a king, having loved the Lord, Solomon offered the burnt sacrifices upon the high places. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3 எக்கோவார் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, when we read from 1 Kings chapter 3 the verse 4, அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். and we read in the Bible that he offered 1000 burnt offerings. அவனுடைய பலிகளின் மேல் ஆண்டவர் பிரியம் கொண்டார். And the Lord desired upon the offerings he offered. அதை பிரியம் கொண்டதான ஆண்டவர் சாலமோனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். The Lord, who was pleased with the sacrifice, came in his dream and asked, what wilt thou? அப்பொழுது சாலமோன் சொல்வது என்னவென்றால், நான் போக்குவர அறியாத நான் ஒரு சிறு பிள்ளையாக காணப்படுகிறேன். And the answer Solomon made was, I am but a little child, I know not how to go out or come in. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் உமது அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்கிறார். Therefore thy servant an understanding heart to judge thy people, that I may discern between good and bad. நான் ஒரு சிறுவனாக காணப்படுகிறேன், உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்கிறார். He says, I am but a little child, so give me a heart of understanding to judge thy people. இவன் இப்படி சொன்னது ஆண்டவருக்கு மிகுந்த ஒரு உகந்த விண்ணப்பமாக காணப்பட்டது. And the speech pleased the Lord that Solomon had asked this thing. எவனாய் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ராஜ பதவி கிடைக்கிறதான வேளையிலே மற்ற எத்தனையோ காரியத்தை தெரிந்து கொள்வார்கள். அவனோ உம்முடைய ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். Whomsoever he is, if a person is being made a king, he might have asked many things, but still this Solomon just asked for a wisdom to judge the people. கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை மட்டுமல்ல
கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். Not only the Lord granted him wisdom, but also gave him the riches which he asked not. தேவன் அவனுக்கு கொடுத்ததான ஞானத்தின் மிகுதியினால் அநேக காரியங்களை இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலே அவன் எழுதி வைத்திருக்கிறார். Because of the abundance of wisdom the Lord has given him, he has written many things in this book of Proverbs. இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை வேத பண்டிதர்கள் ஞான புத்தகம் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். The Bible scholars call this book of Proverbs as a wise book. இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த உலகத்திலே வாழ்கிறதான வாழ்க்கைக்கும் மிகவும் ஒரு வழிகாட்டி நூல்களாக காணப்படுகிறது. And this is a book which is just a guidance both for our spiritual life and an earthly life. வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை வாழ்க்கை வழிகாட்டி நூல் என்று சொல்கிறார்கள். The Bible scholars call this book of Proverbs as a life guiding book. நாம் எப்பொழுது வேத புத்தகத்தை படித்தாலும் எந்த பகுதியை படித்தாலும் தினந்தோறும் ஒரு அதிகாரமாவது நாம் நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் படிக்க வேண்டும். Whenever we read the Bible, when we can read all the other portions of the Bible, but still you must be regular in reading this Proverbs at least to one chapter. அவனுக்கு கொடுத்ததான ஞானத்தின் மிகுதியினால் அநேக காரியங்களை அவன் சொல்லி இருக்கிறான். Because of the abundance of wisdom he was granted, he has read many things in this நாம் book. வாசிக்க கேட்டதான இந்த வேத பகுதியிலே சில காரியத்தை நாம் படிக்கலாம். In the scripture portion which we have read being listened now, we are going to study certain truths. பூமியிலே சிறியவைகளாய் இருந்தாலும் மகா ஞானமுள்ளவைகள் நான்குண்டு. There be four things which are little upon the earth, but they are exceeding wise. அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். The ants are a people not strong if they prepare their meat in the summer. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கன்மலையிலே தோண்டி வைக்கும் குடிமுசல்களும். The corn is but a feeble folk, yet make they their houses in the rocks. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சி பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். The locusts have no king, yet go they forth all of them by bands. தங்கள் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கக்கூடியதான சிலந்தி பூச்சிகளுமே என்று சொல்கிறார். He says the spider taketh hold with her hands and is in king's palaces. இந்த நான்கு ஜந்துக்களுமே மிகவும் சிறியது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that all these creatures are very little and feeble. இவைகள் சிறியவைகளாய் இருந்தாலும் சாலமோன் சொல்கிறான் இவைகள் மகா ஞானமுள்ளவைகள் என்று சொல்கிறான். Solomon the king says these, even though these are the four little things, but are exceeding wise. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இவற்றிலிருந்து சில காரியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். Beloved, we the children of God are going to study certain things from these. இவற்றிலிருந்து சில காரியங்களை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. By getting to know certain things from these creatures, we are going to experience certain essential things for our spiritual life. இவைகளுக்குள் காணப்படுகிறதான அந்த ஞானம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. The wisdom being found within these creatures is very essential for our lives. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம், அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். We will pray for our children that they might receive the wisdom, and also we used to teach them. அவர்களுக்கு ஞானம் இல்லாத பட்சத்திலே கர்த்தரிடத்திலே கேளுங்கள் என்றெல்லாம் சொல்வோம். If they are not wise, we will instruct them that they must ask the Lord for the wisdom. அருமையானவர்களே, நம் வயதிலே மூத்தவர்களாக இருந்தாலும் குடும்பஸ்தர்களாக காணப்பட்டாலும் எத்தனையோ காரியத்திலே நாம் ஞானமற்றவர்களாக காணப்படுகிறோம். Beloved, even though we are old in our age, we are as a family members, we need wisdom for many things in our lives. நம்முடைய ஞானமற்ற கிரியைகளின் மூலமாக நம்முடைய பெயரை, நம்முடைய சாட்சியை நாம் கெடுத்துக் கொள்கிறோம். Because of our unwise dealings, we corrupt our names, we spoil our testimony. நமக்கு சரியான ஒரு ஞானம் இல்லாதபடியினால் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்வது என்கிறதான ஒரு அறிவற்ற நிலவரத்தில் இருக்கிறோம். Just because we are not in proper wisdom, we don't know as to how we should live in this world. அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் இருக்கிறபடியினால் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட அவர்கள் இழந்து போய் விடுகிறார்கள். Many children of God, just because they are unwise, they lose even to the extent of their spiritual life. இந்த நான்கு ஜந்திலிருந்து ஒரு நான்கு விதமான ஞானத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். From these four creatures we are going to study about four sorts of wisdom. நம்முடைய தேவனும் கூட அவர் ஞானமுள்ளவராக காணப்படுகிறார். Our God is very wise. வேதம் சொல்கிறது அவரே ஞானமும்
பரிசுத்தமும் நீதியும் அவர் மீட்புமானார் என்று நாம் வாசிக்கிறோம். The Bible says he has become our wisdom, our righteousness and our peace. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறதான நேரத்திலே அந்த ஞானம் நமக்குள் உண்டாகிறது. At the time when we accept the Lord Jesus Christ as our Savior, this wisdom is imparted within us. சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த உலகத்தினுடைய ஞானமே தவிர அது பரத்துக்குரியதான ஒரு ஞானம் அல்ல. The wisdom that was granted to Solomon is just based on this world, but it is not heavenly. ஆனால் எப்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது இந்த உலகத்துக்குரிய ஞானத்தையும் பரத்துக்குரியதான ஒரு ஞானத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். But at the very time when we accepted the Lord Jesus Christ, the Lord has given us both the worldly wisdom and also the wisdom from above heaven. தேவனுடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான 4 விதமான ஞானத்தை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். I just want to say unto you about the 4 wisdom which the people of our God ought to receive from God. அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்களுடைய ஆகாரத்தை சம்பாதிக்கிறதான எறும்பு என்று நாம் வாசிக்கிறோம். We read, the ants are a people not strong and they prepare their meat in the summer. எறும்பை நாம் எல்லாரும் பார்த்திருப்போம். லேசா ஊதுனா கூட அது பறந்து ஓடிவிடும். All of us we have seen these ants, even though we blow a little it will be driven away. அதற்குள்ள இருக்கக்கூடியதான ஞானம் என்னவென்றால் அற்பமாய் காணப்பட்டாலும் கோடை காலத்திலே தங்களுக்கு தேவையான ஆகாரத்தை சம்பாதித்து வைத்துக் கொள்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. The wisdom which is found in this ant is very simple. It is written that they prepare their meat in the summer. கோடை காலம் முடிந்த பிற்பாடு ஒரு மழை காலம் வரும். Winter will follow, or the rainy season will follow after the summer. அந்த மழை காலத்திலே அதற்கு தேவையான ஆகாரத்தை அது சம்பாதிக்க முடியாது. It cannot prepare its meat during the rainy season. அப்படியே அது மழை காலத்திலே வெளியே வருமானால் அது செத்து போய்விடும். If it comes out during the rainy season, it will die. அது தன்னையும் தன்னுடைய சந்ததியையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அது என்ன செய்கிறது? In order to preserve itself and its generation, what it does? நல்ல வெப்பமான காலங்களிலே, அந்த அறுவடை காலங்களிலே தனக்கு தேவையான ஆகாரத்தை தன்னுடைய கூட்டிலே கொண்டு போய் தேவையானவைகளை சேர்த்து வைக்கிறது. During the summer, during the harvest time, it gathers its meat and accumulate in its place. அதற்கு கூட ஒரு நல்ல ஞானம் இருக்கிறது. இனி ஒரு மழைக்காலம் வரப்போகிறது, நான் பாதுகாக்கப்பட வேண்டும், என் சந்ததி பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக வேண்டி தனக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு ஞானத்தோடு இருக்கிறது. Even this ant is with the wisdom that a rainy season is going to come. Now it is the summer, so I must gather my meat during this time. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஞானம் அவசியமா இருக்கிறது. We the children of God also are in the need of this such wisdom. ஆதியாகம புத்தகம் 41ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற வேளையிலே In Genesis chapter 41 when you read, பார்வோன் ஒரு சொப்பனத்தை அவன் கண்டான். Pharaoh he saw a dream. அந்த சொப்பனம் என்னவென்றால் The dream is, அவன் ஒரு நதி ஓரத்திலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். and he was standing by the river. நாம் 17வது வசனத்திலிருந்து அநேக வசனங்களை நாம் இந்த காரியத்தை நாம் படிக்க முடிகிறது. From verse 17 we are able to see many things in this. அவன் ஒரு நதியினுடைய ஓரத்திலே நின்று கொண்டிருந்தான். He was standing upon the bank of the river. அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. And because they came up out of the river, 7 kind, fat flesh and well favored. அவைகளுக்கு பின்பு இளைத்ததும் மகா அவலட்சணவுமான கேவலமான 7 பசுக்கள் ஏறி வந்தது. And behold, 7 other kind came up after them, poor and very ill-favored, lean-fleshed. இவைகளை அவலட்சணமான பசுக்கள், இதை போன்ற அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசத்திலே எங்கும் கண்டதில்லை. I never saw in all the land of Egypt for badness. கேவலமும் அவலட்சணவுமான பசுக்களை இந்த பசுக்களை கேவலமும் அவலட்சணமாய் இருந்த இந்த பசுக்கள் கொழுமையாய் இருந்ததான 7 பசுக்களை பட்சித்து போட்டது என்று நாம் படிக்கிறோம். We read, and the lean and the ill-favored kind did eat up the first 7 fat kind. அதுபோலவே மற்றொரு ஒரு சொப்பனத்தையும் கூட காண்கிறான். And also he sees another dream. 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டான். And he saw in his dream 7 ears came up in one stalk, full and good. பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீழ்ந்து போன பதறானவைகளும் 7 கதிர்கள் முளைத்தது.
And after that 7 years withered, thin and blasted with the east wind sprung up after them. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களை விழுங்கி போட்டது. And the thin ears devoured the 7 good ears. அவன் ஒரு 2 சொப்பனத்தை கண்டிருக்கிறான். He has seen 2 dreams. இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அவனால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. He was unable to understand the meaning of the dream. இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை யோசேப்பு விளக்கப்படுத்துகிறான். And Joseph is interpreting the dream for him. சொப்பனங்கள் 2 இருந்தாலும் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் ஒன்றுதான் என்று சொல்கிறான். Joseph says even though the dream is twice, the meaning is one the same. அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம். That good kind is the 7 years. அந்த நல்ல 7 கதிர்களும் 7 வருஷமாம். And the good ears of corn is the good ears, 7 years. ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமான 7 பசுக்களும் 7 வருஷமாம். And the very ill-favored and lean and lacked kind are the 7 years. அந்த 7 வருஷத்திலே தேசமெங்கும் பரிபூரணமான ஒரு விளைச்சல் உண்டாயிருக்கும். And in those 7 years there will be plenteous of corns. அதற்கு பிற்பாடு இந்த பரிபூரணமெல்லாம் மறக்கப்பட்டு 7 வருஷங்கள் பஞ்சகாலங்கள் உண்டாயிருக்கும். And after that all this abundance will be forgotten and there will be famine. இந்த காரியம் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசேப்பு ராஜாவினிடத்தில் சொல்கிறான். Joseph is saying to the king that all these things are being determined. ராஜாவினிடத்தில் அவன் கொடுக்கக்கூடியதான ஆலோசனை என்னவென்றால் 33வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read from verse 33, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி, so now let Pharaoh look out a man discreet and wise, அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. and Pharaoh set him over the land of Egypt. 7 வருஷம் நல்ல விளைச்சல்கள் காணப்படும். For 7 years there will be a very good harvest. அதற்கு பிற்பாடு 7 வருஷம் தேசத்திலே பஞ்சங்கள் காணப்படும். And after that there will be 7 years of famine. இந்த பஞ்சத்திலே ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். The people must be preserved in this famine. ஆகவே நன்றாக விளையக்கூடியதான அந்த 7 வருஷத்திலே, So in the years of plentiness, ஜனங்களுக்கு விளையக்கூடியதான அந்த விளைச்சல்களிலே 5இல் ஒரு பங்கை வாங்கிக் கொள்ளும்படிக்கு நீர் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். he says you must receive from them the 5th part. ஜனங்களுக்கு விளையக்கூடியதான விளைச்சல்களில் 5இல் ஒரு பங்கை நீர் வாங்கிக் கொள்ள வேண்டும். So you have to receive the 5th part from the people of the harvest. அவைகளை நீர் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். And you have to gather it with you. பஞ்சமான காலங்களிலே உம்முடைய இருக்கக்கூடியதான இந்த தானியத்தை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்து ஜனங்களை போஷிக்க வேண்டும் என்று சொல்கிறார். He says during the famine you must take the corn and should feed the people. இவைகள் எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி வைப்பதற்கு விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். Now he says you must seek for a man who is discreet and wise to do all these things. பார்வோன் பார்க்கிறான், யோசேப்பை பார்க்கிலும் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷன் இல்லை என்று சொல்லி அவனையே ஏற்படுத்தினார். And for Pharaoh saw that there was no other man just like Joseph who was discreet and wise, and he appointed him to be the ruler. பஞ்சகாலமெல்லாம் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். All through the famine period the people were preserved. அந்த பஞ்ச காலங்களிலே சுற்றிலும் இருக்கக்கூடியதான ஜனங்களும் கூட மற்ற தேசத்தாரும் கூட பாதுகாக்கப்பட்டார்கள். During this years of famine, all the countries round about, the people in the land, they were preserved. யோசேப்புக்கு சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதான ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். The Lord gave Joseph wisdom to interpret the dreams. இந்த ஞானத்தின் மூலமாக ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். Through this wisdom the people were saved or protected. நாம் ஆரம்பத்திலே வாசித்ததான அந்த வேத பகுதி என்ன சொல்கிறது? The scripture portion in the beginning which we have read, what it says? அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்களுக்கு தேவையான ஆகாரத்தை சேமித்து வைக்கிறதான எறும்பு என்று நாம் வாசிக்கிறோம். And we read that the answer of people not strong if they prepare their meat in the summer. அருமையானவர்களே, எழுத்தின்படி ஒரு ஆகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. Beloved, I am not speaking about a literal physical food. ஆண்டவர் நமக்கு தருகிறதான ஆவிக்குரிய ஆகாரத்தை, சத்தியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். I am saying about the spiritual truth, the spiritual food which the Lord is giving for ஆனால் us. எறும்பு அற்பமானவைகளாய் இருந்தாலும் அதற்கு தேவையான ஆகாரத்தை அந்த காலத்திலே அவைகள் சேமித்து வைக்கிறது. Even though the answer of people not strong, they are gathering their meat in the summer. நாமும் கூட ஆண்டவர்
நமக்கு கொடுக்கக்கூடியதான சத்தியத்தை நாம் சேமித்து வைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். We also must be the people to gather the truths which the Lord is granting to us. இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் எதற்காக நடத்தப்படுகிறது? What for these convention meetings are being conducted? ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. In order to proclaim the truth, these meetings are being conducted. ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டங்கள் பல விதத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Each and every day these meetings are taking place in various ways. ஒவ்வொரு கூட்டங்களிலும் நமக்கு தேவையான கர்த்தருடைய ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. In each and every meeting the counsels in which we are in need is being given. நமக்கு கொடுக்கப்படுகிறதான கர்த்தருடைய ஆலோசனைகளை நம்முடைய இருதயத்திலே நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். And the counsels which the Lord is granting to us should be gathered in our hearts. நமக்கு கொடுக்கப்படுகிறதான கர்த்தருடைய ஆலோசனைகளை எழுதி நாம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். And the counsels which the Lord is giving to us, we should note it down and to preserve it. பொதுவாகவே கன்வென்ஷனுக்கு வரக்கூடியதான ஒரு கூட்டத்தார் என்ன செய்வார்கள் என்றால் அங்கே எங்கேயும் அவர்கள் சுற்றி அலைந்து கொண்டிருப்பார்கள். It is quite normal for a group of people during the convention to walk round about here and there. ஒரு சில ஜனங்கள் தங்களுக்கு வேலைகள் இருக்கிறது என்று தங்களுடைய கவனத்தை வேலையின் மீது வைத்திருப்பார்கள். And the other group, they will always concentrate upon the work for which they were appointed. ஒரு கூட்டத்தார் கூட்டங்களுக்கு வந்து உட்கார்ந்திருப்பார்கள். At one group they will come to the meeting and be seated. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தைகளை தருவதற்காக இப்படிப்பட்டதான கன்வென்ஷன் கூட்டங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Beloved, our Lord has ordained this convention in such a way, He must grant the words in which we are in need. இந்த காலங்கள் ஒரு கோடை காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. This time is called as a summer time. நமக்கு கொடுக்கக்கூடியதான இந்த சத்தியத்தை நாம் பத்திரப்படுத்தி வைப்போமானால், if we gather and preserve the truths which are being given to us, நமக்கு ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. அந்த பஞ்ச காலத்திலே நாம் பத்திரமாய் பாதுகாக்கப்படுவோம். a famine is going to come. During that famine we will be preserved properly. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறதான ஜனங்கள் கூடுமான வரைக்கும் விசுவாசிகளாக தான் இருப்பார்கள். All the people have gathered over here, almost all of them are the believers. உங்களுடைய சபைக்கு வருகிறதான சில ஊழியக்காரர்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. In your church, when a particular servant of God would come, you will be very joyful. ஏனென்றால் அவர்கள் நல்ல கூட்டத்தை நடத்துவாங்க. Because they will conduct the meeting நமக்கு properly. தேவையான நல்ல ஆலோசனைகள் அவர்கள் தருவார்கள். And they will give a very good counsel. அந்த நாட்களிலே நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக காணப்படும். On those days we will be very happy. ஆனால் அடுத்து ஏதாவது ஒரு ஊழியக்காரர்கள் வருகிறதான வேளையிலே, But after, when a servant of God comes, அவர்கள் மூலமாக நமக்கு சில நல்ல ஆலோசனைகள் கிடைக்காத போது, when we don't find good counsel through them, அந்த நேரத்திலே நாம் துக்கப்படுகிறோம். at that time we are grievous. அருமையானவர்களே, நமக்கு சத்தியம் கிடைக்கிறதான காலகட்டங்களிலே நாம் அவைகளை இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவைகளை எழுதி பத்திரப்படுத்த வேண்டும். Beloved, when we receive the truths during the time, we must keep it in our hearts and also make it a note. ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட ஒரு பஞ்ச காலம் என்று ஒன்று உண்டாகும். Because even in our spiritual life there would be a famine. ஆமோஸின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, In the book of Amos chapter 8 verse 11, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். behold, the days would come where I will send a famine. ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, It is not of the meat ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல, and not the thirst for the water, கர்த்தருடைய வசனம் கிடையாத பஞ்சத்தை நான் அனுப்புவேன். but of hearing the words of the Lord. அப்ப இந்த நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் ஏற்படுகிற போகிறது? So in these days what sort of famine is going to take place? ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, It is not a famine of bread, ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல, nor a thirst for water. கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது என்று நாம் வாசிக்கிறோம். We read of hearing the words of the Lord, there would be a famine. ஆண்டவர் நமக்கு தருகிறதான கர்த்தருடைய வார்த்தைகளை, சத்தியங்களை நம்முடைய மனதிலே நாம் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். So the words which the Lord has given to us, the truth is imparting to us, we must register in our hearts. இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக காணப்படும். So these will be very profitable for our spiritual life. இன்றைக்கு பெரியவர்களாக இருக்கக்கூடியதான் அநேகர், The seniors who are being found now, அவர்கள் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே அவர்கள் படித்திருப்பார்கள். they are the ones who would have been studied in this Christian school. அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதான அந்த வேத எழுத்துக்கள், சத்தியங்கள் அவர்களுடைய மனதிலே இன்றைக்கு காணப்படுகிறது. And the spiritual truths or the truths from the Bible which they were taught in their little young age is even now found in them. இடைப்பட்ட காலங்களிலே அவர்கள் ஸ்கூல்ல படிச்சதான சில காரியங்கள் அவர்கள் மறந்து விட்டிருந்தாலும்,
Even in the middle, when they have forgotten about the things which they have studied in the school and forsaken it, தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிரச்சனையின் வழியாக கடந்து போகும்போது அன்றைக்கு படித்த வேத காரியங்கள் அவர்களுடைய மனதுக்கு வருகிறது. when they were about to go through certain problems in their lives, the words which they have studied before will come to them at the current state. அவர்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததான ஜெபம் அவர்களுடைய மனதிற்கு வருகிறது. And the prayer which they have been taught in the school will also come in their mind. அவைகளை இப்பொழுது அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். They are now following these things. அதுபோலதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிறதான சத்தியத்தை நம் மனதிலே நாம் வைத்து வைப்போமானால், Likewise, beloved, if we keep in our heart the truths which the Lord is imparting to இவைகள் us, தற்காலத்திற்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் மிகவும் ஒரு பிரயோஜனமாக காணப்படும். these will be very profitable for the present days and also for our future. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை குறித்து என்ன சொல்கிறார்? Paul the apostle concerning Timothy, what he says, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, when we read from 2 Timothy chapter 3 verse 15, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே by the faith upon Jesus Christ, உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். you know that the holy scriptures which are able to make thee wise unto salvation through faith which is in Christ Jesus right from a child. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, and the faith which is in Christ Jesus, உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். and that from a child thou hast known the holy scriptures which are able to make thee wise unto salvation. தீமோத்தேயு சிறுவயது முதற்கொண்டு வேத எழுத்துக்களை கற்று தேர்ந்தவனாக காணப்பட்டான். Timothy was conversant in the Bible right from his young age. இவைகளின் மூலமாக அவன் ஞானமுள்ளவனாக திகழ்ந்ததாகவும் கூட நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். Because of this we do see of him that he was wise. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு தருகிறதான சத்தியங்கள் தான் அவசியமாயிருக்கிறது. A very essential thing which a child of God is in a dire need is the truths which the Lord is imparting. இந்த உலகத்தில் உள்ளதான செல்வங்களை பார்க்கலும் ஆஸ்தி ஐஸ்வரியத்தை பார்க்கலும் வேதத்தை நாம் அதிகமாக நாம் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Rather than the wealth, the treasure and the money which is in this world, we must love the word of God and the truths very obviously and love. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிற வேளையிலே, In John the Gospel chapter 6 when you read, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான ஒரு அதிசயங்களை ஒரு அற்புதங்களை குறித்து நாம் படிக்கிறோம். there we do read about the wonders and the miracles our Lord Jesus Christ has performed. அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேர் போஷித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். He took the 5 loaves and the 2 fishes and fed 5,000. அந்த 5000 பேரை போஷித்த பிற்பாடு 12 கூடை நிறைய அதை மீதியானதை அவர்கள் எடுத்தார்கள். After being feeding the 5,000, they gathered the leftover for about 12 baskets. இந்த சம்பவத்திற்கு பிற்பாடு அல்லது இந்த அற்புதத்திற்கு பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். After this miracle which is being performed, the people said that surely he was of a truth the prophet that should come into the world. இந்த சம்பவத்திற்கு பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கும்படிக்கு பிடித்து கொண்டு போக அவர்கள் மனதாயிருந்தார்கள். And after this they were trying to catch Jesus and make him to become a king. அது மட்டுமல்ல, இந்த சம்பவத்திற்கு பிற்பாடு ஒரு திரள் கூட்டத்தான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். Not only that, after this miracle multitudes of people started to follow after Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. தயவு செய்து கவனமாக இந்த பகுதியை பாருங்கள். Please pay attention to this part. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். The Lord Jesus Christ has done a miracle. இந்த அற்புதத்தை செய்த பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? After the miracle is being performed, what the people saying concerning Jesus? மெய்யாகவே இவர் உலகத்திலே தோன்றியதான தீர்க்கதரிசி என்றார்கள். They said this is of a truth that prophet that should come into the world. அவரை பிடித்து ராஜாவாக்கும்படிக்கு அவரிடத்திலே வந்தார்கள்.
and they would come and take him by force to make him a king. அதோடு கூட மட்டுமல்ல, அவரை தொடர்ந்து அவரை பின்பற்றி வருகிறார்கள். Not only that, they were pursuing after him. இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? At this instance, what the Lord Jesus Christ says, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, when we read from John the Gospel chapter 6 verse 26, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, not because he saw the miracles, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள், but because he did eat of the loaves and were filled, you seek me. அழிந்து போகிறதான போஜனத்திற்காக அல்ல, Labor not for the meat which perisheth, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், but for that meat which endureth unto everlasting life, அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், which the Son of Man shall give unto you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிறதான ஜனங்களை குறித்து என்ன சொல்கிறார்? The Lord Jesus Christ, looking unto the people who are following after him, what he says, அழிந்து போகிறதான போஜனத்திற்காக அல்ல, not for the meat which perisheth, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிறதான போஜனத்திற்காகவே கிரியை நடப்பிப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், but labor for that meat which endureth unto everlasting life, which the Son of Man shall give unto you. அருமையானவர்களே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஏன் பின்பற்ற வேண்டும்? Beloved, we must follow after the Lord Jesus Christ. Why? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிறதான போஜனமாகிய வேத வசனத்துக்காகவே நாம் அவர்களை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். And we must be as they who would follow after Jesus just for the meat or the word of God which will endure unto the everlasting life. இவைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக ஒரு பிரயோஜனமாக காணப்படும். So these will be very profitable for our spiritual life and our personal life as well. நாம் அவரை பின்பற்றுகிறபடியினால் கர்த்தரிடத்திலிருந்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். It is of course true that because we follow him, we are receiving blessings from him. இவைகளை நான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. I am not denying this, that it is not so. ஆனால் இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையான ஒரு அனுபவம் என்ன? But rather than all these things, what is the sublime experience? அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த வேத வசனத்தை நாம் பெற்று அனுபவிப்பதற்கு நாம் அவரை பின்பற்ற வேண்டும். So we have to follow after him in such a way, in order to receive the word of God we have to receive. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நன்றாக வாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு தருகிறதான சத்தியங்களையும் கூட நம்முடைய மனதிலே நாம் சேமித்து வைக்க வேண்டும். Each and every day we must go through the word of God very properly, and also to gather the truths which the Lord is imparting to us to what which we are reading. இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறதான நம் அனைவரும் முதலாம் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்வோம். All of us will say by heart the first psalm. முதலாம் சங்கீதம் 2வது 3வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, in Psalm 1 verses 2 and 3, when you read, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து delighting in the law of the Lord, இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். blessed is he who meditates in law day and night. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, and he shall be like a tree planted by the rivers of water, காலத்தில் தன் கனியை தந்து, that bringeth forth his fruit in his season. அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். and he shall be like a tree whose leaf shall not wither. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நாம் படிக்கிறோம். also we read, and whatsoever he doeth shall prosper. இந்த 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள். you see the last portion of the 3rd verse, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். and whatsoever he doeth shall prosper. யார் செய்வது வாய்க்கும்? what will be prospered by? இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு வாய்க்கிறதா? in these days, are the things which we do, is it being prospered? ஏதாவது ஒரு தொழிலை செய்கிறோம், அந்த தொழிலிலே முன்னேற்றம் இருக்கிறதா, ஆசீர்வாதம் இருக்கிறதா? we indulge in a business, is there a progress or a blessing in that business? நாம் செய்கிறதான எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அதற்கு தடையாகவே காணப்படுகிறது. whatever we do, anything we do, it becomes an obstacle. இங்க இருக்கக்கூடியதான எல்லாருடைய நிலவரமும் அதுதான். it is the true status of each and everyone who are here. எதை செய்தாலும் அதிலே நமக்கு ஒரு தடை இருப்பதை போல உணர்கிறோம். we feel that whatever we do, we find an obstacle. இந்த தடைக்கு காரணம் இன்னார் என்று நாம் யாரையோ ஒரு நபரை சொல்கிறோம். and also we will pinpoint some people that the reason for the hurdle is such அல்லது a இந்த தடைக்கு காரணம் பிசாசுதான் என்று நாம் சொல்கிறோம். or else we will say that the devil is the reason for this. அல்லது தடைக்கு காரணம் தான் தன்னுடைய வாழ்க்கை தான் என்று சொல்லிக் கொள்கிறோம். or else we will say that I myself is a hindrance to me. வேதம் சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். but the word of God says, whatsoever he doeth shall prosper. யார் செய்வது வாய்க்கும்? who will be prospered by the thing which he doeth? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து
by delighting in the law of the Lord. இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is he who meditate it in the same day and night. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatsoever he doeth shall prosper. அருமையானவர்களே, வேத வசனத்தின் மேல் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள் நல்ல நாட்டம் அவசியமாய் இருக்கிறது. Beloved people of God, the people of God must have a very good interest in the word of God. நல்ல சத்தியத்தை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். We must get to know about very good truths. அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல, அனுபவத்தை வளர்த்துக் கொள்வதற்கு. Not to increase in knowledge but to be in experience. அது மட்டுமல்ல, நாம் நன்றாக வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Not only that, we must be people who read the Bible very good. இவைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக காணப்படும். So these will be the things which will be very profitable for our personal life. எல்லாரும் எஸ்ராவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bible to the book of Ezra. எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read from the book of Ezra chapter 7 verse 10, எஸ்ரா அர்த்தசாஸ்டா ராஜாவினுடைய அவன் ஆளுகிறதான காலத்திலே பாபிலோன் என்கிறதான ஒரு தேசத்திலே காணப்படுகிறான். Ezra was found in the country of Babylon during the tenure of Artaxerxes. சரியாக சொல்லுவோமானால் ஒரு அடிமைத்தன தேசத்திலே காணப்படுகிறான். To say in detail, he was in a bondage country. அவன் இருப்பது ஒரு அடிமைத்தன தேசமாக காணப்பட்டாலும், Even though he was found in a slavery in the country, அந்த எஸ்ரா என்ன செய்கிறான்? what that Ezra did, 10வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, when we read from 10 verse, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், to seek the law of the Lord அதன்படி செய்யவும், and to do it, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும், and to teach in Israel statutes and judgments. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். Ezra had prepared his heart. எஸ்ரா இருப்பது எங்கே? Where is now Ezra? அவன் எருசலேமில் இருக்கிறானா? Is it he in Jerusalem? அவன் தன்னுடைய சொந்த தேசத்தில் இருக்கிறானா? Was he in his own country? அவன் இருப்பது எங்கே? Where is now? பாபிலோனிலே ஒரு அடிமைத்தன தேசத்தில் இருக்கிறான். In the country of Babylon, under the slavery he was found. ஆனால் அந்த அடிமைத்தன தேசத்தில் இருக்கக்கூடியதான காலகட்டங்களில் அவன் என்ன செய்கிறான்? But during the slavery, in the times what he was doing, கர்த்தருடைய வேதத்தை ஆராயும், to search out the law, அவன் அதன்படி செய்யவும், and to do it accordingly, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி ஞானங்களையும் உபதேசிக்கவும், and to teach in Israel statutes and judgments. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். We read that Ezra had prepared his heart. நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? If we be there, what would we have done? ஆண்டவரே, எங்களை கொண்டு போய் அடிமைத்தன தேசத்துல கொண்டு போய் போட்டுருக்கீங்க. Lord, you have now brought me into the country of slavery. அதனால நாங்க அந்த அடிமைத்தன தேசத்தில் இருக்கிற வரைக்கும் நாங்க ஜெபம் பண்ண மாட்டோம், வேத வாசிக்க மாட்டோம். So as long as we are in that country of slavery, we will not read the Bible nor pray. என்றைக்கு நீர் எங்களுக்கு விடுதலை தருகிறீரோ அன்னைக்கு தான் ஜெபம் பண்ணுவோம், அன்னைக்கு தான் கூட்டங்களுக்கு போவோம், அன்னைக்கு தான் வேதத்தை வாசிப்போம், நம்ம சொல்லுவோம். On that very day you will give us the deliverance, then we will go to the church, we will read the Bible, we will pray, we will sing. ஆனால் அவனோ அடிமைத்தன தேசத்தில் இருக்கிறான். But now he is in the country of slavery. வேதத்தை ஆராய்ந்து பார்த்தானாம், அதன்படி அவன் ஜீவித்தானாம். He was searching out the law and lived accordingly. இந்த காரியம் அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு தெரிந்திருந்தது. And this matter was unknown to the king. இவன் என்ன எஸ்ரா போய் ராஜாவுக்கு முன்னாலேயே படிச்சிட்டு இருந்தான்? Was Ezra reading the Bible before the king? எங்கேயோ ஒரு அறையிலே உட்கார்ந்து அவன் படித்துக் கொண்டிருந்தான். Somewhere in a room he was reading. ஆனால் இந்த காரியத்தை அவன் ராஜா அறிந்து வைத்திருந்தான். But the king had known this matter. ராஜா அறிந்து வைத்திருந்தபடினால் ராஜா இந்த எஸ்ராவுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். Because the king had known the matter, this king is now writing a letter to Ezra. நாம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, in chapter 7 verse 11, when you read, தேறின வேரபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த சன்னதியின் நகலாவது. now this is the copy of the letter that the king Artaxerxes gave unto Ezra the priest, the scribe, even a scribe of the words of the commandments of the Lord. அவன் படிச்சது ராஜாவுக்கு தெரிந்தது. The king had known the matter of his ஆகவே reading. ராஜா அவனுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறான். That is why the king is now writing a letter. ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறதாவது.
Artaxerxes, king of kings, unto Ezra the priest, a scribe of the law of God of heaven, perfect peace and at such a time. இந்த எஸ்ராவை குறித்து அவன் என்ன எழுதியிருந்தான், என்ன நினைத்திருந்தான்? What was his intention concerning Ezra? பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற மனுஷன் என்பதை அறிந்திருந்தான். He knew that he was a scribe who was teaching the law of the King of Kings of heaven. இந்த போதிக்கிற மனுஷனை நம்ம இங்க அடிமையா பாபிலோனுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறோமே. So now here we have made a slave of this man who was teaching. இவன் இங்க உட்கார்ந்துட்டு வேத பிரமாணத்தை படிச்சிட்டு இருக்கிறான் இல்லையா? Being here now he is reading the law. ஆகவே அவனிடத்தில் அவன் சொல்லுகிற காரியம் என்ன? That is why what is saying to him? 13வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே in verse 13 when you read, நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற in our realm, இஸ்ரவேல் தேசத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும், that all they of the people of Israel and of his priests and the Levites, உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. I make a decree which are minded of their own free will to go up to Jerusalem. இந்த Go with thee. 13வது வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான்? What is saying in verse 13? நம்முடைய ராஜ்யத்திலே, அதாவது பாபிலோன் ராஜ்யத்தில் இருக்கிறதான in my kingdom, that is the kingdom of Babylon, இஸ்ரவேலனாய் இருந்தாலும் ஆசாரியனாய் இருந்தாலும் லேவியனாய் இருந்தாலும் உம்மோடு கூட எருசலேமுக்கு போவதற்கு மனதாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று சொல்கிறான். He says, whether they of the people of Israel and of his priests and Levites in my realm, which are minded of their own free will to go up to Jerusalem, go with thee. இந்த 13வது வசனத்திலே ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு விடுதலையை குறித்து நாம் படிக்கிறோம். In verse 13 we could see the deliverance which is being granted to the people. யார் யாருக்கு விடுதலையை தருகிறான்? To whom he is giving the deliverance? எஸ்ராவுக்கு விடுதலை தருகிறான். He is giving the deliverance to Ezra. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, லேவியருக்கு விடுதலை தருகிறான். And to the people of Israel and of his priests and the Levites. இதெல்லாம் என்னாலே உத்தரவாகிறது என்று சொல்கிறான். He says, I make a decree. அவர்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை கொடுப்பதற்கு காரணம் என்ன? What is the reason for all of them to be given liberty? அவர்களுக்கு விடுதலை கொடுத்ததற்கு காரணம் என்ன? What is the reason for them to be delivered? இந்த எஸ்ரா தேறின வேதபாரகனாக காணப்படுகிறான். This Ezra was a scribe. பாபிலோனிலே உட்கார்ந்து வேதத்தை அவன் வாசித்துக் கொண்டு அதன்படி ஜீவிப்பதற்கு தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினான். Ezra prepared his heart so that he could read the law even at Babylon. ஆகவே ராஜா என்ன நினைக்கிறான்? That is why what the king is determining. அவன் ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கிறான்? Why he is there and reading the law? அவன் தேவனுடைய பிரமாணத்தை போதிக்கிற மனுஷனாச்சே. Is he not the man who teaches the law of God? தன்னுடைய தேசத்துக்கு அவன் போகட்டும் என்று அவனுக்கு ஒரு விடுதலை தருகிறான். Now he is granting him the deliverance, saying that let him go to his own land. அவனுக்கு மட்டுமல்ல, அவனோடு கூட யார் யாரெல்லாம் எருசலேமுக்கு போகிறதுக்கு விருப்பமா இருக்கிறார்களோ அவர்களுக்கும் விடுதலை தருகிறான். Not only to him but all those who are a free will to go to the land, he is giving the liberty. அருமையானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், beloved, if you are the people who read the Bible, வேதத்தை நீங்கள் கைக்கொள்கிறவர்களாய் இருப்பீர்களானால், if you observe the Bible, உங்களுடைய எல்லாவிதமான அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். the Lord will deliver you from all sorts of bondages. எந்த ஒரு அடிமைத்தனமாய் இருந்தாலும் எல்லாவிதமான அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். No matter whatever the bondage and the slavery, the Lord will give you the deliverance. 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, In chapter 7 verse 14 when you read, அடுத்தது அர்த்தசாஸ்டா ராஜா என்ன சொல்கிறான்? nextly what the king Artaxerxes நீ says, உன் கையில் இருக்கக்கூடியதான உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி, according to the law which you have in your hand, யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்து என்று சொல்கிறான். he says, inquire concerning Judah and Jerusalem and lead them. அடுத்தது அவனுக்கு கொடுக்கிறதான காரியம் என்ன? What is the next thing which is being given to him? அவனுக்கு ஒரு ஊழியத்தை தருகிறதை நாம் படிக்கிறோம். Also we read that he was granted a ministry. கையில் இருக்கக்கூடியதான நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் நீ விசாரித்து நடத்து என்று சொல்கிறான். He says, you inquire concerning Judah and Jerusalem according to the law of thy God which is in thine hand. எவ்வளவு காலம் எந்த ஒரு ஊழியமும் இல்லாம அடிமைத்தன தேசத்தில் இருந்துட்டு இருக்கிறான். Until now he is in the land of bondage without any ministry. வேதத்தை வாசித்தபடியினால் அதன்படி அவன் ஜீவித்தபடியினால் அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து அவனை அனுப்புகிறதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். Also we do read that just because he has learned the law of God and was observing it, he was granted a ministry and was sent to his own land. 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, In
chapter 7 verse 15, ராஜாவும் அவனுடைய மந்திரிமாரும் எருசலேமிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமான கொடுத்ததான காணிக்கையும் பொன்னையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். also we read about the silver and the gold which the king and his counselors have freely offered unto the God of Israel. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவருக்கு தேவையான வெள்ளியையும் பொன்னையும் அவன் காணிக்கையாக கொடுத்து அனுப்புகிறான். Not only that, he was giving the silver and the gold which is needful for our God. அதோடு கூட மட்டுமல்ல, 20வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, Not only that, when we read in verse 20, உன்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு அவசியமாய் இருக்க வேண்டியதை ராஜாவினுடைய கஜானாவிலிருந்து நீ வாங்கிக்கொள் என்று சொல்கிறான். and also to say that, and whatsoever more shall be needful for the house of thy God, you bestow it out of the king's treasure house. கர்த்தருடைய ஆலயத்துக்கு உனக்கு என்னென்ன வேணுமோ வேணுன்றதெல்லாம் நீ வாங்கிக்கொள் என்று சொல்கிறான். And he says, whatever you need for the sake of the temple of God, you receive it. அதோடு கூட மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். Not only that, he has given everything that we need for them and sent. அர்தசஷ்டா ராஜா அவர்களுக்கு கொடுத்த காரியம் என்ன? What was the thing that was given to King Artaxerxes? எஸ்ராவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு விடுதலையை தருகிறான். He is giving the deliverance to Ezra and the people of Israel. எஸ்ராவுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறான். And also he is granting the ministry. கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேவையான காணிக்கைகளை கொடுத்து அனுப்புகிறான். And also giving him the offerings that is needful for the temple of God. அவர்களுக்கு என்னென்ன தேவையாய் இருக்கிறதோ அதை ராஜாவினுடைய கஜானாவில் இருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்கிறான். And also he is saying that whatever they are in need, they can receive it from the treasure's house. எல்லாவற்றையும் ராஜா அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். And the king is sending them with all the need they have. இதற்கு காரணம் என்ன? What is the reason for this? அவன் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன்னுடைய இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். He had prepared his heart to seek the law of the Lord and do it. And ஆகவே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ராஜா கொடுத்து அனுப்பினான் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். so we read in the Bible, the king gave them all they were in need and sent them. அருமையானவர்களே, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருவார். Beloved, our God will meet all our needs. நாம் கர்த்தரிடத்திலிருந்து பொருளையோ பணத்தையோ கேட்டால் மட்டும்தான் ஆண்டவர் தருவார் என்பதல்ல. It is not that if only we ask the Lord the money and the things which we ask, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். He will give all the things which we are in need. எப்பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிறார்? When will he give? நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், அதன்படி நாம் ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். We must read the Bible and live accordingly. வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். In the Bible we do read that, seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. ஆவிக்குரிய காரியங்களின் மீது, பக்திக்குரிய காரியங்களின் மீது நம்முடைய நாட்டத்தை நாம் வைப்போமானால், when we keep our interest upon our spiritual things and the godly things, இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். we can receive all the earthly things from the Lord. பரிசுத்த வேதம் என்று சொல்வது அது எப்படிப்பட்டது? What is the manner of the Holy Scripture? 119வது சங்கீதம் 72வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, In Psalm 119 verse 72, when you read, அங்கே வேதம் என்பது பொக்கிஷம் என்று நாம் படிக்கிறோம். there we read the law is as a treasure. நீதிமொழிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, In Proverbs chapter 2 verse 4, when you read, வேதம் என்பது புதையல் என்று நாம் வாசிக்கிறோம். we read that the law is a treasure. 119வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When you read from Psalm 119 verse 14, அங்கே வேதம் என்பது செல்வம் என்று நாம் வாசிக்கிறோம். there we read the law as riches. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறார், புதையலை தந்திருக்கிறார், செல்வத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். Beloved, our Lord has given us a treasure and a richness. இவைகளை எந்த விதத்தினாலும் நாம் விட்டுவிடக் கூடாது. So we must not leave this at any cost. இவைகளை நாம் கடைபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இதுவே ஆண்டவர் நமக்கு தருகிறதான ஞானம். So we must be the people who observe this, and this is the wisdom the Lord is giving எப்படி us. கோடை காலத்திலே எறும்பானது தனக்கு தேவையான ஆகாரத்தை சம்பாதித்து வைக்கிறதோ, In the manner how the ants are gathering the meat in the summer, அதுபோலவே கர்த்தர் நமக்கு தருகிறதான சத்தியங்களை நாம் சம்பாதித்து பாதுகாத்து வைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். in the same way we also should preserve and prepare the things which the Lord is giving us as truths. இரண்டாவது, நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கிற வேளையிலே, In Proverbs 30 verse 20, when you read, சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கன்மலையின் மேல் தோண்டி இருக்கக்கூடியதான
குடிமுசல்கள் என்று நாம் வாசிக்கிறோம். We read, the conies are but a feeble folk, yet make they their houses in the rocks. இங்கே என்ன எழுதி இருக்கிறது? What it is written? குடிமுசல்கள் எந்த விதத்தினாலும் பலனே இல்லாமல் இருக்கிறது. These conies are very feeble, they have no strength at all. அதனுடைய வீடு எங்கே இருக்குமாம்? Where will be their homes? மண்ணிலே குழி தோண்டி அவைகள் அதிலே வசிக்கக்கூடியதா இருக்கிறது. They will dig holes in the earth and they will live in it. ஆனால் அவைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு கன்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறதாக சாலமோன் சொல்கிறான். But in order to preserve them, they are building their houses in the rocks. இன்னைக்கு நம்ம யார் இங்க இருக்கிறவங்க யாரும் முயல் கன்மலையின் மேல் தனக்கு வீடு கட்டி வச்சதை நம்ம பார்த்தது கிடையாது. None of us have seen the rabbits have built the homes in the rocks. ஆனால் சாலமோன் என்ன சொல்கிறான்? But what Solomon says, சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கன்மலையின் மேல் தோண்டி வைக்கிற குடிமுசல்கள் என்று சொல்கிறான். he says, the conies are but a feeble folk, yet make they their houses in the rocks. நீதிமொழிகளின் மேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் பூமிக்குரிய ஆலோசனைகள் மட்டுமல்ல. The things which are being recorded in the book of Proverbs is not only pertains about the earth. சில காரியங்கள் ஆவிக்குரிய ஆலோசனைகளாக காணப்படுகிறது, தீர்க்க தரிசனங்களாகவும் கூட காணப்படுகிறது. Some things are being pertain unto the spiritual things and some are as prophecies. அதை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னுடைய வீட்டை கன்மலையின் மேல் கட்டி வைக்கிறதா. In order to protect itself, it builds its home in the rock. குடிமுசல்களை வேட்டையாடுகிறவர்கள் எங்கே போவார்கள்? They that hunt for the rabbits, the conies, where will they அது go? எந்த இடத்திலே தங்கி இருக்கிறது அப்படின்னு அதை பார்த்து அதை பிடித்துக் கொள்வார்கள். They will trace out the place where it is being dwelling and they will catch it. ஆனால் அது கன்மலையின் மேல் தங்கி இருக்குமானால் அந்த குடிமுசல்களை பிடிக்க முடியாது. But if it is living in the rocks, they cannot catch or hunt this conies. குடிமுசல்களுடைய சரியான அடைக்கலம் எங்கே இருக்கிறது என்றால் கன்மலையின் மேல் காணப்படுகிறது. The proper refuge for a coney is in the rock. அது கன்மலையின் மேல் இல்லாத பட்சத்திலே வேட்டைக்காரர்கள் அதை பிடித்து விடுவார்கள். If it is not found in the rock, the hunters will hunt it. அருமையானவர்களே, இந்த குடிமுசல்கள் என்று சொல்வது நாம் ஒவ்வொருவரும் தான் குடிமுசல்களாக காணப்படுகிறோம். Beloved, this conies typifies each and every one of us. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய அடைக்கலம் கன்மலையின் மேல் காணப்பட வேண்டும். For our spiritual life to be preserved, our refuge must be in the rock. நமக்கு விரோதமாக ஒரு வேட்டைக்காரன் காணப்படுகிறான். A hunter is before us. அந்த வேட்டைக்காரன் யார்? Who is that hunter? நமக்கு விரோதமாக காணப்படுகிற அந்த வேட்டைக்காரன் தான் பிசாசாக காணப்படுகிறான். The devil is the hunter which is against us to be found. வேதம் சொல்கிறது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். The word of God says, your adversary the devil யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். is walking about as a roaring lion whomsoever he may devour. பிரியமானவர்களே, ஆவிக்குரியவர்களை பக்திக்குரியவர்களை அழிக்கும்படிக்கு பிசாசானவன் கிரியை செய்கிறதான ஒரு காலம் இந்த காலமாயிருக்கிறது. Beloved, this is the times where the devil is trying to destroy the people who are godly and spiritual. இந்த காலங்களிலே மகா ஞானமுள்ளவர்களாய் இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். So in these days we must be very wise and should preserve this spiritual life. பரிசுத்த வேதாகமத்திலே எத்தனையோ ஆவிக்குரியவர்கள் பக்திக்குரியவர்கள் கூட பிசாசினால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். Many godly people, the saints, even though they are saints, they were deceived by the devil. வேதத்திலே தாவீது தேவனுடைய இருதயத்துக்கேற்ற ஒரு நபராக காணப்பட்டான். In the scripture, David was a man who was after the heart of God. சத்துரு அவனையும் கூட வஞ்சித்ததாக முதலாம் நாளாகம புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். We read from 1 Chronicles chapter 1 verse 21 that the devil, the adversary, has deceived even him. ஒன்னு ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற வேளையிலே அங்கே ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். In 1 Kings chapter 13 we could see of a man of God. அந்த பகுதியிலே அவனுடைய பெயர் எழுதப்படவில்லை, அவனை தேவனுடைய மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In that portion his name is not mentioned, but he is called as a man of God. அவனும் கூட ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு போனதை நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். Also we do read in the Bible that he was deceived by a prophet who was an old man. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சத்துருவினாலே வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். There were many people of God who were being deceived by the devil. வேட்டைக்காரனாகிய பிசாசு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளை கண்ணி வைத்து பிடிக்கிறான். Devil the hunter is hunting the people by a snare. அவன் கண்ணி வைத்து பிடிக்கிறான் என்பதை ஆவிக்குரியவர்கள் அறியாமல் காணப்படுகிறார்கள். The spiritual people are ignorant of the snare by which they are caught by the devil. அவன் கண்ணி வைக்கிறான்னா வெறுமையான கண்ணியை வைக்கிறது கிடையாது. He is not keeping a mere snare. நம்ம அந்த கண்ணியிலே நமக்கு என்ன காரியம் விருப்பமாய் இருக்கோ
அந்த விருப்பமான காரியத்தை தான் வைக்கிறான். That which we are desirous and interested, he keeps the very same thing in that snare. ஒரு பறவைகளாய் இருந்தாலும் ஒரு மிருகங்களாய் இருந்தாலும் அதை பிடிப்பதற்கு அதற்கு விருப்பமான ஆகாரத்தை கண்ணிக்கு அருகிலே போட்டு வைக்கிறான். If to catch a bird or hunt an animal, they will use the prey which they are delighted. அந்த and மிருகங்கள் கண்ணியை பார்க்கிறதில்லை, தனக்கு தேவையான ஆகாரத்தை தான் பார்க்கிறது. That animals will not see the snare but the food which they are in need. நல்ல ஆகாரம் இருக்கிறது என்று அறியாமல் அவைகள் போய் அந்த கண்ணியிலே சிக்கிக் கொண்டு அழிக்கப்படுகிறது. Not knowing of the snare but only knowing of the food, it is going and being snared. அருமையானவர்களே, இன்றைக்கு अनेक ஆவிக்குரிய பிள்ளைகள் பிசாசினுடைய கண்ணிக்கு அவர்கள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். Beloved, in these days many spiritual people are being entangled the snare of the devil. வேதம் நம்மை குறித்து என்ன சொல்கிறது? What the word of God says concerning us? அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். And also we could read that he will escape you from the snare of the hunter and the noisome pestilence. வேடனுடைய கண்ணி என்று சொல்வது சிக்க வைக்கக்கூடிய கண்ணி, அகப்படுத்தக்கூடிய கண்ணி. The snare of the hunter is to entangle the prey. இன்றைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். Today many children of God are being catched by the devil and they were destroyed. பிசாசுக்கு தேவை சாதாரண மனிதர்கள், அவர்களுக்கு தேவை இல்லை. The devil doesn't desire for the ordinary people. ஆவிக்குரியவர்கள் பக்திக்குரியவர்களை அவன் தேடிக் கொண்டிருக்கிறான். He is seeking for the people who are spiritual and godly and pious. வானத்திலே பிரகாசமாய் மின்னிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களிலே வலுசர்ப்பமானது வாளியினாலே மூன்றில் ஒரு பங்கை விடத்தள்ளிற்று. The dragon has through its tail has made the stars which is shining in heaven to fall down. பிரகாசமாய் மின்னிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள், The stars are shining bright. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களாக காணப்படுகிறார்கள். They that are made to be in righteousness are like the stars in the கர்த்தருடைய firmament. ஊழியக்காரர்கள் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். The servants of God are called as the stars. வலுசர்ப்பமானது தந்திரத்தின் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்களை அவன் அழித்துக் கொண்டிருக்கிறான். The dragon through his subtlety is destroying a group of people. அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வேட்டைக்காரனுடைய தந்திரத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். So the people of God should know about the cunningness of the hunter. இல்லாத பட்சத்திலே ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் அழிக்கப்பட்டு போவார்கள். Otherwise the people of God will be destroyed. ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ளதான அந்த ஜனங்கள், The people at the country of Africa, அவர்களுக்கு ஒரு காரியம் மிகவும் பிடித்தமான ஒரு காரியமாம். they are lacking very good thing. அதாவது அங்க இருக்கக்கூடியதான பழங்குடிகளை குறித்து சொல்கிறேன். So concerning the tribal people over there, I'm saying அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான காரியம் என்னவென்றால் குரங்கினுடைய மூளையிலிருந்து சூப்பு வைத்து சாப்பிடுவார்களாம். the very delicate thing, delicious thing which they desire is through the brain of the monkey they will make a soup and drink. குரங்க பிடிக்கிறதுன்னா அவ்வளவு ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. It's not an easy task to catch a monkey. ஏனென்றால் அது மரத்தை தாவி தாவி ஓடிக்கொண்டே இருக்கும். Because it will leap and jump over through to trees and trees. அந்த குரங்கை பிடிப்பதற்கு அவர்கள் என்ன செய்வார்களாம் என்றால், So in order to catch the monkey, what they'll do, அவைகளுக்கு என்ன காரியம் விருப்பம் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். they have known about the thing which are desired by the monkeys. குரங்குக்கு அதிகமாக பிடித்தது வேர்க்கடலை, அதாவது நல்ல மசாலா வேர்க்கடலை அவைகளுக்கு அதிகமாக பிடிக்குமா. That which is very delightful to the monkeys are the peanuts which are dried with ஆகவே அதை பிடிக்கும்படிக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? So in order to catch the monkey, what they'll do, ஒரு சுரைக்காய், நல்ல முத்துனை சுரைக்காயை எடுத்துக்கொண்டு they will take the bottle gourd, அதனுடைய அந்த காம்பு பகுதியிலே ஒரு ஓட்டையை போட்டு in the nip of the bud they will make a hole, அதில் இருக்கக்கூடியதான சதை பற்றல் எல்லாவற்றையும் எடுத்து விடுவார்கள். and they will remove all the spongy portion, the fleshy part. அதற்குள் அந்த சுரைக்காய்க்குள் அந்த வேர்க்கடலை உள்ளே போடுவார்கள். Inside the bottle gourd they will keep the peanut. அந்த குரங்கானது தன்னுடைய கையை உள்ளே விடுவதற்கு மட்டும் தான் உள்ள சின்ன ஓட்டை இருக்கும். There will be a very little hole through which the monkey can penetrate its hand into the bottle gourd. குரங்கானது என்ன செய்யும் என்றால் தன்னுடைய கையை உள்ள விட்டு தேவையான வேர்க்கடலை வெளியே எடுத்து விடும். So the monkey will let its hand inside the bottle gourd and take the peanut which is needful for it. அதற்கு பிற்பாடு தன்னுடைய கையை சுரைக்காயிலிருந்து வெளியே எடுக்கணும்னு நினைச்சா வெளியே வரவே வராது. And after that when it tried to remove its hand out of the bottle gourd, it will never ஏனென்றால் come அது out. முழு கையிலேயும் வேர்க்கடலை இருக்கிறது இல்லையா? Because it is having a handful of peanut within it. கையை உள்ளே விடுகிறதான நேரத்திலே கூம்பி கையை உள்ள விடும். So when it inserts its hand as a cone, it will enter into it. எடுத்த பிற்பாடு கையை அன்னது அகன்று விடுகிறது. And after that it becomes as a fist. தன்னுடைய கையை அவைகளால் வெளியே இழுக்க முடியவில்லை. And it is unable to withdraw the fist.
அவைகள் எடுக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே And when it is struggling to remove the fist, மறைந்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து அதை அடித்து பிடித்து விடுவார்கள். they that are hiding, they will come and beat the monkey and catch it. இவைகளை பிடிக்கும்படிக்கு வரும்போது When they are about to come, குரங்கானது என்ன செய்யுமாம்? what the monkey will do, ஒரு கையில சொரக்காயை பிடிச்சுக்குமா, it will have the bottle gourd in one hand. இன்னொரு கை பிடிய விடவே விடாதா, It will not leave the grip of the other hand. ரெண்டு காலினால் ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருக்குமா. It will halt and run. இதனால மரத்தில ஏற முடியுமா? Is it possible to climb over the tree for this இவைகள் monkey? இப்படிதான் ஜம்ப் பண்ணிட்டு ஓடுறதான நேரத்தில் அதை அடித்து பிடித்து விடுவார்கள். So when they leap and halt and run, it will be catched by அதை the slaughtered. பிடிக்கும்படிக்கு என்ன செய்கிறார்கள்? In order to catch it, what they do? அதற்கு விருப்பமானது இன்னது என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். They have known about the delicate thing which is in அருமையானவர்களே, ஆவிக்குரியவர்களையும் பிசாசு இப்படிதான் செய்கிறான். Beloved, the devil is doing the same thing for the spiritual people. நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். He knows about our strength and weakness. நம்முடைய பலவீனம் என்ன என்பதை அறிந்து அவைகளை கொடுத்துவிட்டு, By knowing our weakness, granting the same thing to us. இவைகளின் மூலமாக நம்மை நிரந்தரமாக அவன் நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறான். Through this, he is enslaving us permanently. இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் எத்தனையோ பேர் அறியாமல் பிசாசனுடைய கண்ணியிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். In these days, many spiritual people life ignorantly they are being snared in the snare of the devil. சென்னையிலே நடைபெற்றதான ஒரு காரியத்தை சொல்கிறேன். I place an incident before you that ஒரு happened at வீட்டிற்கு Chennai. முன்பாக ஒரு டூ வீலர் ஆனது நிறுத்தப்பட்டிருந்தது. A two-wheeler was stranded before a home. ஒரு நாள் இரவு நேரத்திலே அந்த டூ வீலர் காணாமல் போனது. During a particular night time, the two-wheeler was missing. அந்த குடும்பத்தார் தேடி பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. போலீஸ்லயும் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தார்கள். And the family people, they were searching for the two-wheeler. They were unable to receive it, and they made a complaint to the police. 2 நாளைக்கு பிற்பாடு அதே வீட்டுக்கு முன்பாக அந்த டூ வீலர் ஆனது நிறுத்தப்பட்டிருக்கிறது. After 2 days, the same two-wheeler was stranded before the home. அந்த டூ வீலர்ல அந்த சாவி போடுறதான ஒரு பகுதியிலே ஒரு கடிதமானது எழுதப்பட்டிருந்தது, வைக்கப்பட்டிருந்தது. In the two-wheeler, where the key was being inserted, there was a letter placed. எடுத்துட்டு போனதான திருடன் ஒரு கடிதத்தை எழுதி அங்கே வைத்திருக்கிறான். And the thief which took the two-wheeler has written a letter and placed in it. இந்த வண்டியை நான் எடுத்து போன நாளிலிருந்து எனக்கு சமாதானம் இல்லை. From the day when I took this vehicle, I was not in peace. நீங்கள் ரொம்ப நல்லவர்களாக இருப்பீர்கள். You might be very good. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த இந்த பணத்தை, இந்த டூ வீலரை நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள். You have hard earned and received the money and buy the இந்த two-wheeler. டூ வீலரை எடுத்துட்டு போனது எனக்கு நிம்மதியே இல்லை. Because I have taken this two-wheeler, I was not in peace. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி இருக்கிறான். He has written a letter saying that please forgive me. அந்த கடிதத்தை அவன் எழுதினது மட்டுமல்லாமல், Not only has written the letter, அந்த கடிதத்தோடு கூட சேர்ந்து 4 சினிமா டிக்கெட்டை வெளில வச்சிருக்கிறான். and along with that letter he was placed 4 cinema tickets. இன்றைக்கு இரவு 10 மணிக்கு இந்த தியேட்டர்ல உங்களுக்கு ஒரு 4, உங்க வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு நான் வந்து சினிமா டிக்கெட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு வச்சிருக்கிறார். And he placed the cinema ticket and has said that tonight at 10 p.m. You can go to the cinema theater and watch the film. ஏன்னா ஒரு ஃபேமஸான ஆக்டர், அவர் நடிச்ச படமா இருக்கிறது. Because it was a film that was acted by a very famous actor. அந்த தியேட்டர்ல போயிட்டு சினிமா டிக்கெட் வாங்குறது கூட கஷ்டமான ஒன்று. So to go to the theater and receiving the film ticket is also a hard task. அந்த 4 பேருக்கும் அவன் வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு 4 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறான். And now he has bought the tickets for the 4 in the home. நான் செய்ததான தவற்றுக்கு பரிகாரமாக, Just as the solution that for the problem I have done. உங்க வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு 4 டிக்கெட் வாங்கி வச்சிருக்க, நீங்க சினிமா பார்க்க போகலாம். So I have purchased 4 tickets for the film theater. You can go and அந்த watch the குடும்பத்தார் film. என்ன நினைத்தார்கள்? What the people of the household did? ரொம்ப அருமையான திருடன், நல்ல திருடன். A very good thief. அவன் மனஸ்தாபப்பட்டு விட்டான். He has repented. நமக்கு 4 சினிமா டிக்கெட் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு 4 பேரும் 10 மணிக்கு சினிமா பார்க்க போயிருக்கிறாங்க. Seeing the cinema tickets, they went to the film theater. அவர்கள் எல்லாரும் சினிமாவுக்கு போகிறார்களா என்று திருடன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். And the thief was surveilling whether the people are going for the theater. 4 பேரும் சினிமா தியேட்டருக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். All of them they enter into the film அவங்க theater. போயிட்டாங்கன்ன பிற்பாடு லாரி எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிற்கு முன்னாக வருகிறார். After he has seen that they were gone, he is bringing a அவருடைய lorry. வீட்டினுடைய கதவை திறந்து Open the door of the home. வீட்டில் இருக்கக்கூடியதான எல்லா பொருட்களையும் லாரியிலே ஏற்றி விட்டான். He loaded all the things of the home upon the lorry. பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க? The people in the next home, they ask, why are you doing like this? அவர் என்னுடைய நண்பர் தான். He is my friend. வண்டி திருடு போனதிலிருந்து அவருக்கு மனதுக்கு துக்கமா இருக்கு.
From the day the vehicle was being missed out, he was in sorrow. இந்த வீட்டில் அவருக்கு குடியிருக்க விருப்பம் இல்லை. He's not having the desire to stay in this அதனால home. இந்த வீட்டெல்லாம் காலி பண்ணி கொடுக்கும்படிக்கு சொன்னார். So he said me to vacate the home. நான் அவருக்கு காலி பண்ணி கொடுக்கறேன்னு எல்லா பொருளையும் ஏத்திட்டு போயிட்டான். So saying this, he vacated the home with all the things upon the lorry. சினிமா முடித்து எல்லாரும் வீட்டிற்கு வருகிறார்கள். All of them finishing their film, they came. வீடு திறந்து இருக்கிறது ஒரு பொருளும் இல்லை. The house is broad open, nothing was found. நியூஸ் பேப்பரிலே வந்ததான ஒரு செய்தி தான். This is just the news came in the newspaper. பாருங்க, ஒரு திருடன் அவன் எவ்வளவு தந்திரமாக செயல்படுகிறான். See the thief, how cunningly he has dealt. ஒரு திருடன் விதமாக காணப்படுவானால், if a thief is just like this, பிசாசை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? concerning the devil, what do we read? அவன் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று நாம் படிக்கிறோம். We read he is the old serpent, the dragon. அவன் ஆதிகாலம் முதற்கொண்டு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்தி இருக்கிறான். From the beginning itself he has made to fall many people of God. நம்மை வீழ்த்துவது அவ்வளவு லகுவான ஒரு காரியமா இருக்கவில்லை. It is not a simple task to make us to fall. தேவன் தன்னுடைய பாதுகாவலை நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். The Lord just as he has given us protection, we are being preserved. ஆனால் பிசாசானவன் ஒரு கூட்டத்தாரை தன்னுடைய தந்திரத்தின் மூலமாக அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். But the devil is deceiving a group of people by his subtlety. தேவனுடைய ஜனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. The people of God are about to preserve them. எப்படி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? How could we preserve ourselves? இந்த குழிமுசலானது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு these corners, in order to preserve themselves, கன்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். we read are building their homes upon the rock. அருமையானவர்களே, நம்முடைய அடைக்கலம் என்பது எங்கே காணப்படுகிறது? Beloved, where is our refuge situated? நம்முடைய அடைக்கலம் என்பது கன்மலையின் மேல் காணப்படுகிறது. Our refuge is situated at the rock. இந்த கன்மலை என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of this word rock? முதலாம் கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, when we read from 1 Corinthians chapter 10 verse 4, அந்த ஞான கன்மலை இயேசுவே என்று நாம் படிக்கிறோம். we read that spiritual rock is Christ. அருமையானவர்களே, நம்முடைய பாதுகாவல் எங்கே காணப்படுகிறது? Beloved, where does our protection situated? நம்முடைய பாதுகாவல் என்று சொல்வது கிறிஸ்துவிலே காணப்படுகிறது. Our protection is centered in Christ. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை தங்களுக்கு அடைக்கலங்களாக தெரிந்து கொள்ள வேண்டும். People of God should choose for them Christ as their refuge. அப்ப கிறிஸ்துவை நாம் எப்படி அடைக்கலங்களாக தெரிந்து கொள்ள வேண்டும்? How could we choose Christ for our refuge? குழிமுசலானது குழியிலிருந்து கன்மலைக்கு வருவது போல, just as the conies are coming out of the holes to the rock, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, the people of God, in order to preserve them, குழியினுடைய அனுபவத்தை விட்டுவிட்டு கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வர வேண்டும். losing the experience of or leaving the experience of holes and to come to the rock. இந்த குழியினுடைய அனுபவம் என்பது என்ன? What is the experience of this hole? 40வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, in Psalm 40 verse 2, when you read, பயங்கரமான குழியிலும் a horrible pit, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து lifting me up from the mighty clay, என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, and established my goings upon a rock. அப்போ பயங்கரமான குழி, உளையான சேறு என்று எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? So concerning what it is written about the horrible pit and the miry clay. அருமையானவர்களே, இது பாவத்தை வெளிப்படுத்துகிறது. Beloved, this shows the sin. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கன்மலையின் மேல் கிறிஸ்துவின் மேல் தங்களுடைய அடைக்கலத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். People of God should keep their trust upon Christ the rock. கிறிஸ்து யாருக்கு அடைக்கலமாய் இருக்கிறார்? To whom Christ is the refuge? குழியிலிருந்து வருகிறவர்களுக்கு கிறிஸ்து அடைக்கலமாய் இருக்கிறார். To them that are coming out of the pit, Christ is the refuge for them. அருமையானவர்களே, கிறிஸ்துவை நீங்கள் அடைக்கலங்களாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால், Beloved, if you want to choose Christ as your refuge, உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லாவிதமான பாவங்களையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும். you have to forsake all the sins which you have in your life. இந்த இடத்தில் இருக்கிறவர்கள் நாம் இவ்விதமாக சொல்லிக் கொள்ளலாம். You might be here and say so. நான் ஒன்றும் பெரிய பாவி இல்லையே என்று சொல்லிக் கொள்ளலாம். I'm not a great sinner. நான் ஒரு சின்ன ஏதோ ஒரு என்னுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தவறான காரியங்கள் என்று சொல்லலாம். You might say a little error is being found in my life. அருமையானவர்களே, சின்ன காரியங்களாக இருந்தாலும் பிசாசானவன் நம்மை பிடித்து விடுவான். Beloved, even though they are little errors, the devil will catch us. வேதம் என்ன சொல்கிறது? What does the scripture says? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். Give room not to the devil. அவன் இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். If you give room to the devil, then he will snatch the அது ஒரு place. சிறிய
காரியங்களாக இருந்தாலும் பிசாசானவன் நம்மை பிடித்து விடுவான். Even though it is a very little thing, the devil will catch us. மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து திருப்தி பட்டுக் கொள்ளாதிருங்கள். Don't compare yourselves with other people and be satiated. இவர்கள் இப்படிப்பட்ட துன்மார்க்கராக இருக்கிறார்கள். He is less like a wicked one. இவர்களும் சபைக்கு வருகிறார்கள். They are also coming to the church. இவர்களும் ஆவிக்குரிய காரியத்திலே பங்கு கொள்கிறார்கள். They are also taking part in the spiritual things. இவர்களும் நன்றாக தான் காணப்படுகிறார்கள். They are also being found proper. இவங்களை போல நான் இல்லையே அப்படி நம்ம நினைக்கலாம். You might think that I am not like them. அருமையானவர்களே, நாம் அவர்களை குறித்து நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Beloved, no need for us to look upon them. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. The spiritual life is a narrow string in between our God and us. சத்துருவினுடைய எல்லாவிதமான கண்ணிக்கு தப்ப வேண்டுமானால், In order to escape all the snares of the enemy, நாம் அவரை அடைக்கலன்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். we must choose him as our refuge. நம்முடைய ஆண்டவர் யாருக்கு அடைக்கலமாக காணப்படுகிறார்? To whom our Lord is as a refuge. நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லாவிதமான பாவங்களையும் அநியாயங்களையும் விட்டுவிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் அடைக்கலன்களாக காணப்படுகிறார். The Lord is just as a refuge to them who are leaving and forsaking all the sins and their unrighteousness. நாம் சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற வேளையிலே, In the book of Zechariah chapter 3, when you read, முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, when we read the first 3 verses, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். and he showed me Joshua the chief high priest. கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். He stood before the angel of the Lord, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுடைய வலது பக்கத்திலே நின்றான். and Satan standing at his right hand to resist him. ஆண்டவர் சகரியாவை குறித்து இங்கே ஆண்டவர் சகரியாவுக்கு ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கிறார். Here the Lord is giving a revelation to Zechariah, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை அவனுக்கு காண்பிக்கின்றார். and the Lord is showing him the high priest Joshua, அவனுடைய அருகிலே கர்த்தருடைய தூதன் நின்று கொண்டிருக்கிறான். and the angel of the Lord was standing beside him, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுடைய வலது பக்கத்திலே நின்றான். and Satan standing at his right hand to resist him. கர்த்தர் சாத்தானை நோக்கி, Looking unto Satan, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. and the Lord rebuked thee, the Lord said. சாத்தானே, நீ எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. The Lord rebuked thee, O Satan, even the Lord that had chosen இவன் Jerusalem. அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றான். And he said, is not this a brand plucked out of the fire? யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். And Joshua was clothed with filthy garments and stood before the angel. அவனுடைய அருகில கர்த்தருடைய தூதனும் நின்னிருக்கிறான். The angel of the Lord also was standing beside அவனுக்கு him. விரோதமாய் குற்றம் சொல்ல குற்றம் செய்ய சாத்தான அவனுக்கு வலது பக்கத்தில் நின்றான். In order to accuse him and hurt him, the devil Satan is standing in his right hand. சாத்தான் அவனுடைய வலது பக்கத்திற்கு நின்றதற்கு காரணம் என்ன? What is the reason for Satan to stand before him? மூன்றாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. Verse 3 is saying so. அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக காணப்பட்டான். He was clothed with filthy garments. சாத்தான் அவனுக்கு விரோதமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? What is the reason for Satan to be against him? யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக காணப்பட்டான். Now Joshua was clothed with the filthy garments. ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரம் எப்படி காணப்பட வேண்டும்? How must be a priest garment found? ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. The garments of the priest are called as holy garments. அவனோ அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருந்தான். But he was clothed with filthy garments. அவனுடைய வலது பக்கத்திலே அவனுக்கு குற்றம் செய்யும்படிக்கு குற்றப்படுத்தும்படிக்கு சாத்தான் அவனுடைய வலது பக்கத்தில் நின்றான். And at his right hand, in order to hurt him and accuse him, the devil Satan was standing. சாத்தான் பாருங்க, அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தின் நிமித்தமாக அவனுடைய கிட்ட நின்னுட்டு இருந்தான். Because of the reason of the filthy garments, Satan is standing beside him. இந்த வஸ்திரம் என்று சொல்வது எதை வெளிப்படுத்துகிறது? What does this garments indicate? நாம் யோவேலின் புத்தகத்திலே படிக்கிற வேளையிலே, When we read in the book of Joel, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களையே கிழியுங்கள் என்று நாம் படிக்கிறோம். rend your hearts, not your garments. அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் சுத்தமாய் காணப்பட வேண்டும். Beloved, our heart must be pure. நம்முடைய இருதயத்திலே பலவிதமான தீமைகள் காணப்படுமானால், If there any evil or various evils being found in our அல்லது நம்முடைய hearts, சிந்தையிலும் நம்முடைய சரீரத்திலும் பலவிதமான பாவங்கள் காணப்படுமானால், or else if there are sins both in our mind and body, சத்துரு உங்களுக்கு விரோதமாய் காணப்படுவான். the enemy will be against you. இன்றைக்கு ஆவிக்குரியவர்களின் மத்தியிலே காணப்படுகிற பாவங்கள் என்ன?
What are the sins that are being found in the midst of spiritual? அவர்களிடத்தில் விபச்சாரம் அல்ல, வேசித்தனம் அல்ல, கொலை அல்ல, திருடு அல்ல, அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. Not adultery or fornication or theft or murder. அவர்களுக்குள் நிறைய பொய் காணப்படுகிறது. Many lies are being found. அவர்களுக்குள் கெட்ட வார்த்தைகள் காணப்படுகிறது. Many evil words or bad words are found. ஊறுகிறதான சுபாவங்கள் காணப்படுகிறது. Backbiting is being found. இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். So for such little things the people of God are being under the slavery. அருமையானவர்களே, நமக்குள்ள இருக்கிற சின்ன காரியங்களா இருந்தாலும் விட்டுடணும் தான். Beloved, even though it is a little error or thing, we must leave it. பாவம் என்பது எடுத்த உடனே பெரிய காரியமா வந்துராது, பெரிய பாவமா வந்துராது. The sin will not come in a magnificent way. பாவம் என்பது ஆரம்பத்துல சின்ன சின்ன காரியமா தான் வரும். In the beginning it will come as a little error. நாம் அவைகளுக்கு அடிமைப்பட்டு போவோமானால் பிசாசானவன் நம்மை நிரந்தரமாக அடிமைப்படுத்தி விடுவான். So if we come under its slavery, the devil will make us to become a permanent slave. அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், வாலிபர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். Today take many spiritual ones, even the young people. அவங்க கையில ஒரு மொபைலை மட்டும் கொடுத்துட்டா போதும். If you give a mobile to their hands, அவங்களுக்கு ராத்திரி பகல்ன்றதெல்லாம் தெரியாது, உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. they will not observe day and night. They will watch it all through the அவர்கள் day. அதற்கு அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். They are as a slave to this. அவர்களுக்கு சாப்பிடணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. They don't need food. படிக்கணும், வேலை செய்யணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. They don't need education or job. அவர்கள் பிசாசுனுடைய வல்லமைக்கு அறியாமல் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Ignorant of the power of the devil, they are being tangled. பிசாசானவனால் வடிவமைக்கப்பட்டதான அந்த கண்ணியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். They are snared in the snare which is designed by the devil. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Beloved, you preserve your lives. குடிமுசலுக்குள் இருக்கக்கூடியதான ஞானம் என்ன? What is the wisdom that is found in this அவைகள் cornice? தன்னுடைய வேடனுடைய கண்ணிக்கு தப்பத்தக்கதாக In order to escape the snare of the fowler, கண்மலையின் மேல் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. it is preserving itself upon the rock, சத்துருவிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, so that you might save yourself from the எல்லா enemies, விதமான பாவத்தினுடைய அனுபவத்தை விட்டுவிட்டு to leaving all the experiences of sin. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை செய்யும்படிக்கு கிறிஸ்துவண்டை வாருங்கள். You come unto Christ in order to lead a very holy life. மூன்றாவது, நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, Thirdly, when you read from Proverbs chapter 30 verse 27, ராஜாവ് இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் பறக்கிறதான வெட்டுக்கிளிகள் என்று நாம் படிக்கிறோம். we read, the locusts have no king, yet go they forth all of them by bands. வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு தலைவன் இல்லை. There is no leader for a ஆனால் locust. ராஜா இல்லாதிருந்தும் கூட்டம் கூட்டமாக பவுஞ்சு பவுஞ்சாய் பறக்கிறதான வெட்டுக்கிளி என்று நாம் வாசிக்கிறோம். But we see the locusts, even though they have no king, go forth all of them by bands. இந்த வெட்டுக்கிளிகளுக்குள் காணப்படுகிறதான ஞானம் என்ன? What is the wisdom that is found in this locust? அவைகளுக்கு தலைவன் இல்லை. They have no captain or leader, ஆனால் அவைகள் கூட்டம் கூட்டமாக செல்கிறது. but they are going in bands. இவைகளுக்குள் காணப்படுகிறதான ஞானம் என்ன? What is the wisdom that is found within it? அவைகளுக்குள் காணப்படுகிறதான ஞானம் என்பது ஒழுக்கம். The wisdom that is found in it is the discipline. அவைகள் ஒரு இடத்திலிருந்து ஒரு கூட்டமாக போகிறதான வேளையிலே ஒழுக்கத்தோடு அவைகள் கடந்து போகிறது. When they migrate from one place to the other place, they will go in discipline. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளும் கூட ஒரு ஒழுக்கம் அவசியமாய் இருக்கிறது. அதுதான் ஞானமாய் இருக்கிறது. Even the people of God need a discipline, that is a wisdom. அருமையானவர்களே, நாம் ஒழுக்கமுள்ள ஜனங்களாக காணப்பட வேண்டும். Beloved, we must be people who are disciplined. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் பறக்கிற வெட்டுக்கிளிகள். The locusts have no king, yet go they forth all of them by bands or ranks. பவுஞ்சு பவுஞ்சு என்று சொல்லும்போது கூட்டமாக பறக்கிறதான வெட்டுக்கிளிகள். Going in ranks means it goes in as a group. அவைகளுக்குள் காணப்படுகிறதான ஞானம் என்னவென்றால் அவைகள் ஒழுக்கமாக செயல்படுகிறது. The wisdom that is being found within it, it goes and operates in discipline. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் அவர்கள் ஒழுக்கமாக காணப்பட வேண்டும். The people of God must be in discipline in all things. நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். We also are teaching our children the discipline. அவர்கள் காலையிலே படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் அவர்களை குறித்த நேரத்தில் எழுப்புகிறோம். அது ஒழுக்கம். In the morning, even though they are sleeping, we are raising up in the appointed time. That is the discipline. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் தூங்கட்டும்னு சொல்லி யாரும் விடுறது கிடையாது. None of us are leaving that they are sleeping fast asleep. They are not leaving it there. குறிப்பிட்ட நேரத்திலே அவர்களை எழுப்புகிறோம். At a particular time, we are awaking them. படிக்க வேண்டிய பாடங்கள் எவைகளாய் இருந்தாலும் அந்த குறித்த நேரத்திலே படிக்கும்படிக்கு சொல்கிறோம். If there are portions to cover, we are making them to cover the portion within the time. அந்தந்த நாளுக்குரியதான கடமைகள் எவைகளாய் இருந்தாலும்
அந்தந்த நாளிலே செய்யும்படிக்கு நாம் சொல்கிறோம். And also we exhort them to do the duties that is pertaining the day. ஏனென்றால் அது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு அது ஒரு பிரயோஜனமாய் காணப்படுகிறது. Because it would be profitable for their future. அதுபோலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நமக்கு சில நல்ல ஒழுக்கங்கள் அவசியமாயிருக்கிறது. Likewise, even in our spiritual lives, we need certain disciplines. நாம் நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, In Proverbs chapter 4 verse 23, when you read, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். keep thy heart with all diligence, for out of it are the issues of life. எல்லா ஒழுக்கத்தோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். Keep thy heart with all discipline. அருமையானவர்களே, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா ஒழுக்கத்தோடும் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். Beloved people of God must preserve themselves with all discipline. ஆண்டவரை அறிந்திருக்கிறதான ஜனங்கள் ஒரு ஒழுக்கமுள்ள ஜனங்களாக காணப்பட வேண்டும். People who have known God must be in discipline. ஆண்டவரை அறியாத ஜனங்களை போல இருக்கக்கூடாது. Not to become as the people who have not known நம்ம God. கூட்டங்களுக்கு வருவதா இருந்தாலும் Even though we come to the meetings, சரியான நேரத்துக்கு கூட்டத்துக்கு வரணும். we must come to the meeting at the right time. நம்ம விரும்புற நேரத்துக்கு கூட்டத்துக்கு வரக்கூடாது. We must not come at our own will and 9 wish. மணிக்கு ஆராதனைன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்து உட்காரணும். If the meeting is at 9 a.m., you must come before 10 அதுபோல minutes. நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுக்கமுடையவர்களாக காணப்பட வேண்டும். Likewise, in all our spiritual things, we must be in discipline. ஒழுக்கமில்லாத ஜனங்களை கொண்டு ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. God cannot do anything with the people who are without discipline. நம்முடைய சபையை உண்டாக்கினதான பாஸ்டர் பால் அவர்கள் ஒரு முறை விதமாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். The founder of our church, Pastor Paul, has said like this one at a time. ஒரு முறை அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்தார்கள். Once pastor came to the Sunday service and seated. ஒரு 10 நிமிடங்கள் கூட்டத்திற்கு தாமதமாக வந்தார்கள். He came 10 minutes delay. அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் தான் கூட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. He was not about to begin the meeting. The other one who was beside 10 him. நிமிடங்கள் கூட்டத்திற்கு தாமதமாய் வந்தார். So that is why he came delay of 10 அன்றைய minutes. நாளிலே பாஸ்டர் பால் தான் பிரசங்கிக்க போகிறார். On that day, Pastor Paul is going to preach. ஆகவே ஒரு தலைமை பாஸ்டரா இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தார். Because he was a chief pastor, he came delay at 10 minutes. அன்றைக்கு ஆராதனையிலே தேவ பிரசன்னத்தை அவரால் உணர முடியவில்லை. During that worship, he was unable to feel the presence of God. அன்றைக்கு தேவ பிரசன்னம் இல்லாமலே ஒரு கூட்டம் முடிந்தது. The meeting got over without the presence of God. கூட்டம் முடிச்சிட்ட பிற்பாடு தன்னுடைய அறைக்கு போனாராம். Finishing us the meeting, he went to his room. அவருக்கு ரொம்ப மிகவும் துக்கமாக காணப்பட்டது. He was so grievous. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இன்றைக்கு ஆராதனையில உம்முடைய பிரசன்னமே இல்லை. He prayed to the Lord, Lord, there was not your presence in the என்ன worship. காரணம் அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்கிறாரு. He asked the Lord what was the reason. ஆவியானவர் விதமாக சொன்னாராம். The Spirit of the Lord answered so. 9 மணிக்கு ஆராதனை என்று அறிவிக்கப்பட்டது. It is declared that the worship is at 9 நான் a.m. அதற்கு முன்பாக நான் அந்த இடத்திலே வந்து உட்கார்ந்திருந்தேன். Before, prior to that, I have come and seated. நீ 9 மணிக்கு நீ வரவில்லை, நான் போய் விட்டேன் என்று சொன்னாராம். At 9 a.m. you have not come, so I went away. அந்த சம்பவத்திற்கு பிற்பாடு And after that incident, பாஸ்டர் பால் எவ்வளவு பலவீனப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரியான நேரத்துக்கு வந்து கூட்டத்தில் வந்து உட்கார்வாராம். Pastor Paul, even though he was very weak, he was punctual to the meetings. நம்முடைய பாஸ்டர் எம்டி தாமஸை பாருங்கள். Take our Pastor M.D. Thomas. கூட்டம் அப்படினாலே 1 மணி நேரத்துக்கு முன்னாலே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்துறாரு. If there is a meeting, before 1 hour or half an hour, he will come to the meeting and sit. கூட்டம் முடிஞ்சாலும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கும் 1 மணி நேரம் இங்க உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் போறாரு. Even after the meeting is over, he takes another 1 hour, prays for all and go. அருமையானவர்களே, நம்முடைய பரிசுத்தவான்கள் நமக்கு கற்று தருகிறார்கள். Beloved, our saints are teaching us. அவருடைய சரீரத்திலே எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் Even though they have much weaknesses in their நமக்கு bodies, சில முன்மாதிரிகளை அவர்கள் நமக்கு கற்று தருகிறார்கள். they are teaching certain examples for us. நீங்களே 11 மணிக்கு ஆராதனைக்கு வந்தானா உங்க பையன் எத்தனை மணிக்கு வருவா? If you come at 11 a.m. in the morning for the Sunday service, when will your son will come? கூட்டம் முடியிற நேரத்தில் ஆசீர்வாதம் போடுற நேரம் போனா போதும் அப்படின்னு நம்ம நினைப்பான். He will think that it is enough when I go during the அருமையானவர்களே, benediction. எல்லா ஒழுக்கத்தோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். Beloved, you have to keep your heart with all discipline. அடுத்தது 28வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, Nextly in verse 28 when you read, அரசர் அரண்மனையில் இருக்கக்கூடியதான சிலந்தி பூச்சை குறித்து நாம் படிக்கிறோம். and the spider which is in the king's palace. இந்த சிலந்தி பூச்சை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நன்மையான காரியங்களும் தீமையான காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. Concerning the spider, both good and bad things are written in the Holy Bible. ஆனால் வேதத்திலிருந்து ஒரே ஒரு நன்மையான காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். I just place a very good thing from the Bible. அது அற்பமான ஜந்துவாய் இருந்தாலும் அரசர் அரண்மனையில் இருக்கிறதான சிலந்தி பூச்சி.
Even though it is a feeble one, it is found in the king's palace. ராஜாவினுடைய அரண்மனையில தன்னை காட்டிலும் தகுதி உள்ளவன் உள்ள நுழைய முடியாது. In the king's palace, no other who is well esteemed than the king enter into the palace. ராஜாவினுடைய அரண்மனையில உள்ள போனாங்கன்னா மந்திரியா இருக்கலாம், அவன் உள்ள போலாம். If he is a minister, he can enter into the palace. ராஜாவினால் அனுமதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கலாம், உள்ள போலாம். If one is a person being appointed by the king, he can go to the palace. தன்னை காட்டிலும் தகுதியிலும் அற்பமான ஒரு மனுஷனா இருக்கிறவன் உள்ள நுழைய முடியாது. Who was very base esteemed than the king cannot enter into the ஆனால் இந்த palace. சிலந்தி பூச்சியை பாருங்கள். But look upon the spider. அது குடிசையிலும் வசிக்கிறது, அது ராஜாவினுடைய அரண்மனையிலும் வசிக்கிறது. It is dwelling both in the hut and in the palace. சாலமோன் என்ன சொல்கிறான்? What Solomon says? அரசர் அரண்மனையில் இருக்கக்கூடிய சிலந்தி பூச்சி என்று சொல்கிறான். He says the spider in the king's palaces. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does this reveals? அது அதற்குள் இருக்கக்கூடியதான தைரியத்தை வெளிப்படுத்துகிறது. It shows the courage or the boldness which is found in it. அருமையானவர்களே, சிலந்திக்குள் காணப்படுகிறதான ஞானம் என்ன? What is the wisdom that is found in the spider? நான் குடிசையிலும் குடியிருப்பேன், அரண்மனையிலும் குடியிருப்பேன், அது அதற்கு இருக்கக்கூடியதான ஞானம். I can live both in the hut and in the palace. That is the wisdom that is having in it. எத்தனை முறை என்னுடைய கூட்டை கலைத்தாலும் நான் அங்கே குடியிருப்பேன். No matter how many times my web is being dissolved, I'll be there. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தைரியமுடையவர்களாக காணப்பட வேண்டும். The people of God should be bold. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் காணப்படுகிறதான ஞானமாய் காணப்படுகிறது. This is just the wisdom which is being found in the people of God. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தேவ ஜனங்கள் தைரியமாய் காணப்பட வேண்டும். No matter at any situation, the people of God must be daring. நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் ஏற்படலாம், சில பிரச்சனைகள் ஏற்படலாம். There might be struggles and problems in the life. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நம்முடைய தைரியத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. At these situations, we must not lose our boldness. வேதத்திலே நெகேமியாவை பாருங்கள். Look upon Nehemiah in the Bible. இடிந்து போன அலங்கத்தையும் சுட்டரிக்கப்பட்ட வாசலையும் கட்டுவதற்காக in order to build the temple and the wall that which is burnt. ராஜாவினிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு அவன் எருசலேமுக்கு வருகிறான். So receiving the permission from the king, he comes to Jerusalem. ராஜா அனுமதி கொடுத்திருக்கிறான். The king has given the permission. அவைகளை மீண்டும் சரிப்படுத்துவதற்காக அவன் எருசலேமுக்கு வருகிறான். So in order to repair it, once again he comes to அவனுக்கு Jerusalem. விரோதமாக 3 நபர்கள் எழும்புகிறார்கள். 3 men are rising against him. நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read from Nehemiah chapter 2 verse 19, சன்பல்லாத், தொபியா, கேஷேம் போன்றவர்கள் 3 நபர்கள் எழும்பினார்கள். Sanballat and Tobiah and Geshem rose. சன்பல்லாத், தொபியா, கேஷேம் என்ற 3 நபர்கள் எழும்பினார்கள். Sanballat and Tobiah and Geshem, they rose against Nehemiah. அவர்கள் இந்த நெகேமியாவினிடத்தில் என்ன சொல்கிறார்கள்? To Nehemiah, what they are saying? இந்த அலங்கத்தை கட்டவிடாதபடிக்கு So that they should not build the wall. அவனை நிந்தித்தார்கள், அவனை பரியாசம் பண்ணினார்கள். They made shame of him and reproached him. அவனை நிந்தித்து பரியாசம் பண்ணினாலும் அவன் அந்த அலங்கத்தை கட்டிட்டே இருக்கிறான். Even though they made him to put to be shame and reproach, he was building the wall. ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி கொண்டிருக்கிறாய் அப்படினு சொன்னாங்க. And they said that you are making confusion against the king. ஒரு நரி ஏறி போனால் இந்த அலகம் விழுந்து விடும் என்று சொன்னார்கள். And also they said that if a fox goes over the wall, it will be என்ன destroyed. சொல்லிட்டே இருந்தாலும் கட்டற வேலையை நிறுத்தவே இல்லை, அவன் கட்டிட்டே இருக்கிறான். No matter whatever being spoken, he didn't stop the work, he built the ஒரு wall. கையினாலே அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்தார்கள். With one hand they made the work. மறு கையினாலே அவர்கள் யுத்தத்திற்கு வருவார்களானால் ஆயுதங்களை பிடித்திருந்தார்கள். On the other hand, they were holding the weapons if the enemy come into இந்த the battle. சன்பல்லாத், தொபியா என்றவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. This Sanballat and Tobiah were not ordinary people. ஒரு மனிதன் அந்த தேசத்தினுடைய ஆளுநராக காணப்பட்டான். One man was a governor of the land. அந்த இன்னொரு மனிதன் அந்த தேசத்தினுடைய கலெக்டராக காணப்பட்டான். And the other man was the collector of the land. மூன்றாவது இந்த கேஷேம் என்று சொல்கிறவன், அவன் அடிமை வம்சத்திலே வந்தவன், அவன் ஒரு பொல்லாத மனிதனாக காணப்பட்டான். On the other hand, this Geshem was a generation of slavery. He was a wicked one. அந்த நாட்களிலே பெரியவர்களாக இருந்த மனிதர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். The great people who were in those days rose against Nehemiah. அந்த பெரிய மனிதர்கள் வந்தாலும் கூட இவன் பயப்படவே இல்லை. Even such great people came, he was not afraid. அவன் தைரியசாலியாய் கட்டக்கூடிய காரியத்தை அவன் கட்டிக்கொண்டே இருந்தான். As a very good bold person, he was about to build the wall. சன்பல்லாத் என்றதான வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of the word Sanballat? சீன் சந்திர தேவியே என் உயிரை காப்பாற்று. Oh moon god seen, you preserve my life. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. There is a meaning for each and every name given in the Bible. சன்பல்லாத் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன?
What is the meaning of the name Sanballat? சந்திரதேவியே என் உயிரை காப்பாற்று. O moon goddess, preserve my life. அவனுடைய பேர்ல என்ன அடங்கி இருக்கிறது? What is they embedded in that name? பயம் அடங்கி இருக்கிறது. There is fear in his என் name. உயிரை பத்திரமா பாதுகாத்துக்கொள். Preserve my life. இவன் பயப்படுறான். He is afraid. நெகேமியா கர்த்தருடைய அலங்கத்தை கட்டவிடாதபடிக்கு இவனை பயமுறுத்துகிறான். But Nehemiah is terrifying him so that he might not build the wall or the temple of God. இரண்டாவது மனிதன் தொபியா. The second person, Tobiah. தொபியா என்பதற்கு யெகோவா நல்லவர் என்ற அர்த்தம். Tobiah means Jehovah is good. யெகோவா நல்லவர் என்ற பெயரை வைத்திருந்தான். He was having the name Jehovah is தேவ good. ஜனங்களுக்காக கட்டப்படுகிறதான அலங்கத்தை கட்டவிடாதபடிக்கு தடை பண்றான். But he was hindering the temple of God to be not to be built. இது என்ன ஆவி? வஞ்சிக்கிற ஆவியாக காணப்படுகிறது. This is the deceiving spirit. அடுத்த மனுஷன் என்ன? கேஷேம் என்று சொல்கிறவன். The other one is the Geshem. அவன் ஆகாருடைய அடிமை வம்சத்திலே வந்தவன். He came from the lineage of Hagar, the bondwoman. அவன் அடிமையாய் வந்தவன் ஆளுநராக மாறிவிட்டான். He came as a bond person, but now he became a இவனும் governor. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டான். He also worked against the people of God. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். Beloved, such kind of wicked people will rise against நம்முடைய us. தேவன் திருத்துவராய் இருக்கிறார். Our God is a triune God. நாமும் திருத்துவராக காணப்படுகிறோம். We are also in triune trinity. பிசாசும் திருத்துவத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The devil is also working in tripart. நம்மை அழிக்கும்படிக்கு பலவிதமான வல்லமைகள் போராடிக் கொண்டிருக்கிறது. There are various forces that are striving against us to destroy us. எப்படிப்பட்ட வல்லமைகள் போராடினாலும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. No matter what manner of the power is striving against us, the people of God should not lose their boldness. நெகேமியா என்ன சொல்கிறான்? What Nehemiah is saying? என்னை போன்ற மனதையுடையவன் A man like me, உயிர் பிழைக்கும்படிக்கு தேவாலயத்திலே போய் பதுங்கிக் கொள்வானோ? will he go and hide himself in the temple of God in order to escape for life? நான் அப்படி செய்வதில்லை என்று சொன்னான். He say, I will not do this. தேவ ஜனங்கள் எல்லா சூழ்நிலையிலும் தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. The people of God at any cost, at any circumstance, they must not lose the boldness. வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட போராட்டங்கள் ஏற்பட்டாலும், No matter how much the problem is coming in your life, எத்தனை நிந்தைகள் அவமானங்கள் ஏற்பட்டாலும், no matter whatever the shame and the reproach that comes in the life, தோல்விகள் நமக்கு நேரிட்டாலும், no matter how many defeats we do face, சோர்ந்து போய்விடக் கூடாது. நாம் தைரியத்தோடு கூட காணப்பட வேண்டும். we must not be fainted or wearied, but must be boldness. கலாத்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? In Galatians chapter 6, what do we read? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். If we don't faint, then we will reap in the due time. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். If we don't faint, then we will reap in the due அது time. என்ன தளர்ந்து போகாதிருந்தால் என்றால் என்ன? What is the meaning of not to be fainted? எந்த காரியத்தையும் கண்டு நீ சோர்ந்து போகாதிருப்பாயானால், If you don't be wearied looking anything, அறுவடை என்று சொல்வது பிரதிபலனை வெளிப்படுத்துகிறது. the harvest shows the reward. நீ தைரியத்தோடு கூட காணப்படுவாயானால், If you be found in boldness, நிச்சயமாக கர்த்தர் உனக்கு ஒரு பிரதிபலனை கர்த்தர் தருவார். surely the Lord will give you a reward. எத்தனை தடைகள் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ முன்னேறி போய் கொண்டிரு. Even though there are many hurdles, you progress in your spiritual life. 4 ஜந்துக்களில் இருந்து நாம் கர்த்தர் நமக்கு ஒரு 4 ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். From these 4 little folks, the Lord has taught us 4 wisdoms. அருமையானவர்கள், இப்படிப்பட்ட ஞானமுடையவர்களாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். Beloved, the people of God should be in such a wisdom. அந்த ஞானமுடையவர்களாய் நாம் இருப்போமானால், If we are in such a wisdom, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். we can preserve our spiritual life. சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும், Even though it is a feeble folk, அவைகள் கன்மலையின் மேல் வசிக்கிறது. they are living in the rock. கிறிஸ்துவை அடைக்கலன்களாக தெரிந்து கொள்ளுங்கள். You choose for yourself the உங்கள் price of வாழ்க்கையில் foundation. இருக்கக்கூடியதான பாவங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். You forsake the sins which is in your life. கோடை காலத்திலே தனக்கு தேவையான ஆகாரத்தை சம்பாதிக்கிறதான எறும்பை போல காணப்படுங்கள். Be like the ant which is gathering the meat in the summer. ஆண்டவர் உங்களுக்கு தருகிறதான சத்தியத்தை விட்டு விடாதிருங்கள். Don't forsake the truth which the Lord is imparting you. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சா பறக்கிற வெட்டுக்கிளிகளைப் போல ஒழுக்கமும் சீரும் உடையவர்களாக காணப்படுங்கள். Even though locusts doesn't have the king, you be like them with discipline and in order. அற்பமான ஜந்துவாய் இருந்தும் ராஜாவினுடைய அரண்மனையிலே காணப்படுகிற சிலந்தி பூச்சியை போல காணப்படுங்கள். Even though the spider is a very little folk, you must be like found in the palace. தைரியத்தோடு கூட காணப்படுங்கள். Be bold. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட நல்ல தகுதிகளை எதிர்பார்க்கிறார். Beloved, our God is expecting from us such these qualities. இந்த 4 காரியத்திலே நீங்கள் உணர்த்துவிக்கப்பட்ட காரியங்கள் எவைகளாயிருந்தாலும், Whatsoever the thing upon these 4 things being convicted, தேவ சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். you
submit yourself in the presence of ஆண்டவரே God. எனக்கு தருகிறதான சத்தியத்துக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I submit myself to the truth you impart எந்த to me. விதத்தினாலும் எனக்கு கொடுக்கக்கூடிய சத்தியத்தை நான் விட்டுவிட மாட்டேன். Lord, I will not leave the truth at any cost. நான் பத்திரப்படுத்துவேன், பாதுகாப்பேன். I will preserve it and protect it. அருமையானவர்களே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை பாதுகாப்பீர்களானால், Beloved, if you keep the truth which is being imparted to you, உங்களுடைய தேவன் உங்களை பாதுகாப்பார். your God will keep you. வேதம் என்ன சொல்கிறது? What the word of God என் says, பொறுமையை குறித்த வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால், because thou hast kept the word concerning my patience, உச்சக்கரத்து மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படிக்கு நானும் உன்னை காப்பேன். I will also keep thee from all the persecution, the tribulation என் that cometh to the வசனத்தை world. காத்துக் கொண்டபடியால், Because thou hast kept my word, வரப்போகிற சோதனை காலத்திலே தப்பும்படிக்கு நானும் உன்னை காப்பேன். I will also keep you from the tribulation that is going to come. ஆண்டவர் கொடுத்ததான வசனத்தை பத்திரப்படுத்துங்கள். You preserve the word the Lord has given to you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற சத்தியம் என்பது அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு அல்ல. The truth which the Lord is giving you is not to increase your knowledge. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துக் கொள்வதற்கு அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். You keep it so that you might grow in your spiritual life. குழிமுசலானது கன்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டிக் கொள்கிறது. The cone is building his house upon a rock. குழியாகிய பாவத்தை விட்டுவிடுங்கள். Leave the pit which is the sin. கன்மலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் அடைக்கலன்களாக தெரிந்து கொள்ளுங்கள். You choose Christ as your rock. அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான ஞானமாய் இருக்கிறது. It is the wisdom the Lord has given you. சபையில் இருக்கிற மற்றவர்களை பாராதிருங்கள். Don't look upon the other people who are in the church. ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord has chosen for him a holy generation. வெட்டுக்கிளிகளை போல கூட்டம் கூட்டமாக பறக்கிற ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the wisdom to go in ranks like the locusts. எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே ஒரு நல் ஒழுக்கம் காணப்படட்டும். Whatever it is being done, let there be discipline and order. ஒழுக்கம் இல்லாத மனிதர்களை மனிதர்கள் கூட விரும்புகிறதில்லை. Even man is not desiring people who are without discipline. பிசாசானவன் ஒழுங்கீனமானவன். The devil is indisciplined. ஒழுங்கீனமான ஒரு கூட்டத்தாரை அவன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். He has catched a group of அவைகளுக்கு indiscipline. நீங்கள் இடம் தராதிருங்கள். Don't give room to it. சிலந்தி பூச்சி அதற்குள்ள இருக்கிற ஒரு தைரியத்தை வெளிப்படுத்துகிறது. The spider shows the boldness within it. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். At any cost, at any situation, உன் don't leave பக்கத்திலே your 1000 boldness. பேரும், உன் பக்கத்திலே 1000 பேரும், There might be 1,000 beside you, உன் வலதுபுறத்திலே 10000 பேர் விழுந்தாலும் and 10,000 fall by the right அது hand. உன்னை அணுகாது. It shall not come nigh ஒரு thee. மனிதனும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. No man can done நீ any do it to தைரியத்தோடு you. கூட காணப்படு. Be with boldness. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். The spirit of the Lord is with you. அவர் உன்னை முற்றுமுடிய வழி நடத்த வல்லவராய் He is இருக்கிறார். able to lead you to the uttermost. ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்வோம். Submit yourself and receive a power from the hand of the எல்லாரும் Lord. ஒரு 2 நிமிடம் ஆவியினால் நிரப்பப்படுவோம். Let us all be filled with the Holy Spirit for 2 minutes. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தினாரக்கா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ ஜனங்களை கொண்டு வந்தாரக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்பான பிதாவே, இந்த ஆசிரியப்பட்டதான் நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்களுக்கு இந்த வருஷத்துல இப்படி ஒரு கன்வென்ஷனை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். நடந்தான 2 நாள் கூட்டங்களையும் கத்தர் ஆசீர்வதித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையும் கூட தேவ சமூகத்தில் வரவும், கத்தரை பாடவும், துதிக்கவும், மகிமைப்படுத்தவும், ஆவிக்குள்ள சந்தோஷப்பட கத்த எங்களுக்கு இந்த பாக்கியத்தை, இந்த கிருபையும் தந்தபடினால நமக்கு ஸ்தோத்திரம். சாட்சி நம்முடைய மகனின் ஆசீர்வதிக்கும்படியா, சாட்சி ஆசீர்வதித்தபடினால நமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையில கூட கத்தா எங்களுக்கு தந்தான அருமையான ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். பூமியில் சிறிவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. ஆண்டவரே, அவைகள் எறும்பும் குளிமுசலும் சிலந்தி பூச்சியும் வெட்டுக்கிளியும் என்றதான ஆண்டவர் இந்த வசனத்து மூலமாக எங்களுக்கு தந்த அருமையான சத்தியங்களுக்காக, ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த எறும்பு கோடை காலத்தில் தந்த ஆகாரத்தை சேர்த்து வைப்பது போல ஆண்டவரே, இந்த கிருபையின் காலத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறதான சத்தியங்களையும் உபதேசங்களையும் ஆண்டவர் நாங்கள் சேர்த்து வைக்கத்தக்கதாக எங்களுக்கு விசேஷிக்கப்பட்டதான ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக கரங்களே தர சுவாமி. யோசேப்பு கூட அந்த தர்சனங்களை வெளிப்படுத்துவதற்காக அவனுக்கு விசேஷப்பட்ட
அப்படிப்பட்ட ஞானத்தை தந்தீர் ஆண்டவரே. எஸ்ரா கூட வேதத்தையும் ஆண்டவரே நியாயப்பிரமாணங்களையும் கற்றுக்கொண்ட போது ஆண்டவரே அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி நீர் ஆண்டவரே ஊழியத்தை கொடுத்தீர், அநேக ஆசீர்வாதங்களை தந்தீர். அதுபோல இந்த நாட்களையும் கூட நாங்களுடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக அதன் மூலமாக உள்ளதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இரவும் பகலும் உடைய வேதத்தை தியானித்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. ஆனபடினால் நாங்கள் அந்த வேதத்தை நாங்கள் ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்கும், அதை காத்துக்கொள்ளவும் ஆண்டவரை அதன் மூலமாக உள்ளதான ஆசீர்வாதத்தை ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஆயுடைய கரங்களிலே தருண சுவாமி மக ஸ்தோத்திரம். அந்த குழி முசல் கூட கண்மலையில் நாட்கள் தன் வீட்டை கட்டுகிறது என்று கேட்டோம் ஆண்டவரே. இந்த குழிகள் பாவ குழிகள் என்று கேட்டோம். அந்த பாவத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி நீர் இன்னும் ஆண்டவரே பாவத்தில் இருக்கிற விடுதலையாக்கும்படி ஆயுடைய கரங்களில் தரும் ஆண்டவரே. அது மாத்திரல்ல கண்மலையாய் கிறிஸ்துவில் நாங்கள் மறைந்து கொள்ளவும் ஆண்டவரை முழுத்துள்ள ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படி ஆயுடைய கரங்களே தருண சுவாமி மக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாக்கள் இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் செல்லுகிறதான கூட்டம் கூட்டமாக செல்லுகிற வெட்டுக்கிளியை பற்றி நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இந்த வெட்டுக்கிளி ஒழுக்கமுள்ள ஜீவம் என்று கேட்டோம். ஆனபடினால இந்த கேட்டதான சத்தியத்தின்படி ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் எல்லா காரியங்களையும் ஆண்டவரை ஒழுக்கமுள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஆயுடைய கரங்களே தர சுவாமி மக ஸ்தோத்திரம். அரசர் அரண்மனையில் இருக்கிறதான சிலந்தி பூச்சியை பற்றி நாங்கள் கேட்டோம் ஆண்டவர். இந்த சிலந்தி பூச்சி தைரியமான ஜீவம் என்று கேட்டோம். ஆனபடினால கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நடத்தான் எந்த கத்தாவை பாதையில் இருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் அதேறிப்பட்டு போகாமல் தைரியமாக ஆண்டவரை கண்மலையாக கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் ஆண்டவரை பற்றிக் கொள்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை தரும்படி ஆயுடைய கரங்களிலே தரும் சுவாமி மக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீரே எங்களுக்கு ஞானமா இருக்கிறபடினால ஆண்டவர் இந்த கேட்ட சத்தியம் ஒருவரும் நாட்களை விட்டு விடாதவாறு அனுதினமும் தங்களுடைய ஜீவியத்தில் நாட்கள் ஆண்டவரை ஞானமாகிய கண்மலை மாத்திரம் அடைந்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் மக்களை மறைந்து ஜீவிக்கவும் ஆண்டவரே மக ஸ்தோத்திரங்கள் வைத்திருக்க எல்லா ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்னும் கூட ஞானத்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படி ஆயுடைய கரங்களே தரும். பேச முடியுமாக ஆண்டவருடைய கரங்களை எடுத்து பாவீங்க, அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்துங்க. வந்த எல்லாரையும் இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் தேவநாமத்தை மயப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் சீக்கிரமாய் வரப்போறீர். ஆனபடினால ஞானமாகிய கண்மலை கிறிஸ்துவை நாங்கள் சார்ந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பன்றை போல பெற்றுக்கொள்ளவும் எல்லாரும் ஒன்று கூட தகுதிப்படுத்தும்படி ஆயுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். மீது அன்றைக்கு நேரமெல்லாம் கூட இருந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கூடியிருக்கிற அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.